நண்பர்களே கொஞ்சம் ரிலாக்ஸா. ஆனந்த யோக பயிற்சி 4வது பேட்ச். இன்னைக்கு 8வது நாள் சிறப்பு சிந்தனை உரை. கிட்டத்தட்ட 7 நாட்கள் அப்படிங்கிறப்போ 2 வாரங்கள் கடந்து நம்ம 3வது வாரத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பயிற்சியில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட நான் 20 வருஷமா எந்தெந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தனோ அது எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டிய தேவையும் சூழலும் இருக்குது. இதையெல்லாம் சொல்லணும்னா ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்க பயணிக்கணும். பார்ப்போம், அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம கண்டினியூவா சொல்லுவோம். இந்த 6 மாத காலத்துல அதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறோம். இதுல நீங்க அடிப்படையான ஒரு புதிய யோகா அப்படிங்கிறதுனால ஏதோ பேசிக் லெவல்ல நான் பேசுறேன்னு எடுத்துக்க வேண்டாம். பேசிக் லெவல்ல நான் பேசுறது இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிப்படை என்ன தேவையோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொல்றதுதான் எப்பவுமே. சரிங்களா? சென்ற வகுப்புல நம்ம மனதை பற்றி பார்த்தோம். சரிங்களா? மனதை தூய்மைப்படுத்துவதை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். தியானத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்தோம் இல்லையா? தியானம் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய செயல்ல முதல் செயல் தியானம் தான் சொல்றாரு மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாரும். ஒருத்த மனுஷ வாழ்க்கை எடுத்துட்டானா அவன் செய்ய வேண்டிய முதல் செயல் தியானம் தான். ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதனாலதான் இறை வழிபாட்டுல பிரேயர், நமாஸ், இறை வழிபாட்டுக்கு நம்ம செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏன் முக்கியத்துவமா கொடுத்தாங்க? முதல்ல டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் இல்லையா? அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கும் பெரியவங்க போறாங்க, டெய்லியும் கோயிலுக்கு போயிடுவாங்க. காலையில எந்திரிச்சு என்ன இருக்குதோ இல்லையோ குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதுதான். டெய்லி எல்லாருமே போயிட்டு இருந்தோம். இப்ப அந்த கலாச்சாரம் அப்படியே மாறி போச்சு. சரிங்களா? வெளிநாடுகள்ல அந்த சர்ச்செல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால டெய்லியும் போக மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறை வைத்துக் கொள்வாங்க. பட் இந்த தேசத்துல ஊருக்கு ஊருக்கு கோவில், வீட்டுக்கு வீதிக்கு வீதி கோயில் இருக்கிறதுனால டெய்லியும் கோயிலுக்கு போற ஒரு பழக்கம் நல்ல பழக்கம். ஏன்னா இறை வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். சரிங்களா? இங்க மற்ற உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த இறை பற்றிய விஷயத்தை உணர்ந்து அந்த பேரின்பத்தில் வாழ்றதுக்கு தான் வந்திருக்கிறதுனால இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்ப இறை வழிபாட்டினுடைய உச்சநிலை என்னன்னா தவம் செய்யறது தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல், அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல், அதனினும் அரிது தானமும் தவமும் செய்தல். பாருங்க, தானத்திற்கு மேல தவத்தை வச்சுட்டாங்க அவையார். தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானம் கூட பண்ணிடலாங்க, தவத்தை அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும். தவமும் தவமுடையார்க்கே என்று சொல்லுவான். நாமளும் நம்ம முன்னோர்களோ எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் தவம் என்று ஒன்று நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி தவமெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதை நாம் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் நம்ம என்ன செய்தோம்? தவம் செய்தோம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், வள்ளுவர் சொல்றார். தவம் செய்யறவங்க தன்னுடைய வேலையை கரெக்டா செய்வாங்க, தன்னோட கர்மாவை கரெக்டா செய்வாங்க, நல்லதை செய்வார்கள், அல்லதை தவிர்க்க முடியும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. மற்றவங்க எல்லாம் பாவ பழி செயல்களை செய்வார்கள், ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு. எது நல்ல ஆசை எது கெட்ட ஆசை என்று தெரியாமல். சரிங்களா? மக்கள் என்ன பண்ணிடுவாங்க? தவம் பண்ணாதவங்க கெட்டதிலே போய் சிக்கி கொண்டு தானும் துன்பப்பட்டு பிறரையும் துன்புறுத்துவார். இன்னைக்கு உலகம் முழுக்க அப்படித்தான் இருக்கு.
சரிங்களா? அதனால தவத்திலே நமக்கு நல்ல நாட்டம் வேண்டும். ஏன்னா தவம் எதை சரிப்படுத்துகிறது? மனதை சரிப்படுத்துகிறது. மனம் உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துகிறது. அப்ப நீங்க நேரடியா வாழ்க்கையை சரிப்படுத்த முடியாது. உங்க மனதை சரிப்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். நேரடியா தாமரைப்பூ மேல புடிச்சு வைக்க முடியாது. தண்ணீரோட மட்டத்தை உயர்த்துவதன் மூலமாக தாமரைப்பூ மேல ஏறிக்கொள்ளும். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப நீங்கள் தவம் செய்யும் போது உங்க மனதை சரிப்படுத்துகிறீர்கள். மனம் சரியாகும் போது உங்க வாழ்க்கை சரியாகி விடுகிறது. சரிங்களா? அப்ப தவம் போல் வாழ்வு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இனிமேல். இத்தனை நாள் மனம் போல் வாழ்க்கைன்னு இருந்துச்சு. உண்மைதான். பட் அந்த மனமே உங்க தவத்தை பொறுத்து தான் அது நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு முடிவு பண்ணும். அப்ப யாரெல்லாம் தவத்தை ப்ராப்பரா செய்யறாங்களோ அவங்க மனம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப மனம் கட்டுப்பாட்டுல இருந்தா வாழ்க்கை அவங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். இப்ப சொல்லலாமா தவம் போல் வாழ்வு என்று சொல்லலாமா? எப்படி நீங்க தவம் செய்கிறீர்களோ அப்படி உங்க வாழ்க்கை இருக்கும். இன்னும் தவத்துக்கு பல்வேறு பலன்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு பலன், நாம் செய்த பாவ பதிவுகளை, தீய வினைகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் தவத்திற்கு இருக்கிறது. சரிங்களா? இந்த தவத்தின் மிகப்பெரிய விஷயம் அதுல இருக்கு. அதனாலதான் மகான்கள் எல்லாருமே இந்த தியானத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நல்ல தவம் செய்யற பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தணும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பழகணும். இப்ப உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் எல்லாமே நல்லதுன்னு தெரியும். பட் செயல்படுத்துறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருக்கா? இருக்கா இல்லைங்களா? எல்லாரும் டெய்லியும் இப்ப நம்ம இப்ப உங்களுக்கு ஒரு வாரமா சொல்லியாச்சு. மூச்சு தியானத்தை செய்ய சொல்லி கைப்பயிற்சி சொல்லி கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. எவ்வளவு பேர் விடாம ஒரு நாள் விடாம செஞ்சுட்டு வர்றவங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா? நான் வேற அடிக்கடி கேட்டே இருக்கிறேன். ஓகே, சூப்பர். சரி, எவ்வளவு பேர் செய்யறீங்க? ஒரு நாள் விடாம நான் செஞ்சுட்டேன்னு சொல்றவங்க? ஓ, பரவாயில்லையே, நிறைய பேர் செய்யறீங்க. வெரி குட். இந்த ஆர்வம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். சரிதானுங்களா? ஓகே, 200 பேர் கூட இன்னும் வீடியோ ஆன் பண்ணல. 190 பேர் தான் ஆன் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. வந்தோடனே வகுப்புல ஃபர்ஸ்ட் வேலை வீடியோ ஆன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் வேலை. உள்ள ஜாயின் பண்றப்பவே வீடியோ ஆன் பண்ணிட்டே வந்துருங்க. அதான் கரெக்ட். நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல் தான் நீங்க வீடியோ ஆன் பண்றது. நீங்க வீடியோ ஆன் பண்ணலைன்னா நான் சரியா இல்லை என்று நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, பரவாயில்ல. ஒரு 25 பேர் ஆன் பண்ணிட்டாங்க. உங்களை யாரும் பார்க்க போறது இல்ல. ஃபோக்கஸ் மோட்ல தான் இருக்குது. ஃபோக்கஸ் மோடுன்னா என்னன்னா நம்ம வீடியோவை யாருமே பார்க்க முடியாத ஒரு மோடு தான் போட்டிருக்கிறோம். சரிங்களா? எவ்வளோ பேர் இங்க இருக்கிறீங்கிறத பார்க்கறதுக்காக இங்க இருக்கிற ஹோஸ்டுகளால மட்டும் எவ்வளோ பேருன்னு ஒரு உங்க உங்க ஃபோன் ஸ்கிரீன்ல ஒரு 30 பேரோட ஸ்கிரீன் தெரியும். அதுல நீங்களாம் ஒன்றும் ஃபோக்கஸ் ஆகிலாம் தெரிய மாட்டீங்க. பட் உங்க கவனம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப சொல்றேன். சரிங்களா? ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இதை கேட்கறதுக்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொள்ளணும். சிலர் வெளியில கூட இருப்பீங்க. சரிங்களா? பட் அந்த வாய்ப்பை சரியா ஏற்படுத்திக்கோங்க. அந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கறத சரியா ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, இன்னும் பகுதி பேர் தான் பண்ணியிருக்கீங்க. மிச்சம் எல்லாருமே வீடியோ ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? ரைட். அப்ப தவம் என்பது, பயிற்சி என்பது, இப்ப நான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். சரிங்களா? இப்போ உங்களை இந்த மூச்சை கவனிக்கிறத நோட் பண்ணிட்டு வர சொன்னேன். நோட் பண்ணிட்டு வர்றீங்களா? எவ்வளவு பேர் நோட் பண்ணிட்டு வர்றீங்க? வெரி குட், சூப்பர். சேட்ல போடுங்க, நேற்றுக்கு எவ்வளவு மூச்சு கவனிச்சீங்க?
சும்மா சேட்ல போட தெரியுமா உங்களுக்கு? சேட்ல டைப் பண்ணீங்கன்னா எனக்கு வரும். ஆன்லைன்ல யூடியூப்ல இருக்கிறவங்களும் நீங்க போடலாம். நேத்திக்கு இன்னைக்கு பயிற்சியில தியானத்துல நான் கேட்கல. நேத்து நாள் முழுக்க எவ்வளவு மூச்சு கவனிச்சீங்க? அதை நோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? நான் சொல்ற விஷயம் எல்லாம் சிம்பிளான விஷயமா இருக்கும். ஆனா இப்ப சொல்றதுதான் உங்களுக்கு அஸ்திவாரம். இதை ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த மாதத்துல குண்டலினி தீட்சைன்னு ஒரு தீட்சை கொடுப்போம். அந்த தீட்சை கொடுக்கறதுக்கு நீங்க நல்லா தயாராகணும். சரிங்களா? அந்த தீட்சை நிறைய இடத்துல வந்தோடனே எல்லாம் கொடுக்குறோம். பட் அது எஃபெக்டிவா இருக்காது. எனக்கு போன வகுப்பு நேரடி வகுப்புல ஒரு அன்பர் வந்திருந்தாங்க. அவரு போன டைரக்ட் கிளாஸ்ல வந்திருந்தாங்க. அவர் ஆன்லைன் கிளாஸ்லயும் இதே மாதிரி போன பேட்ச் போன வருஷம் வந்தவங்க. அவங்க என்கிட்ட நேரா ஷேர் பண்ணாங்க. ஐயா அந்த ஆன்லைன்ல ஒரு தீட்சை எடுத்தோம் இல்லைங்கய்யா, அது மாதிரியான எஃபெக்ட் இப்ப நேரடியா வந்தப்ப கூட வரலைங்கய்யா, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அவருக்கு சொன்னேன், நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு 21 நாள் தீவிரமா ஒரு விரதத்தை கடைபிடிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் தீட்சை கொடுத்தோம். பட் நேரடியா வர்றீங்கன்னா உங்களுக்கு 2 நாட்கள்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், 3 நாட்கள்ல. அதனால அந்த தீட்சையோட எஃபெக்ட் வந்து ஆன்லைன்ல நீங்க 21 நாள் அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப இது ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நீங்க இது ஒரு குறைவான பயிற்சியா இருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். மிக பிரம்மாண்டமான சக்தியை நீங்க எல்லாம் உணர முடியும், உணர போறீங்க நிச்சயமா. அதனால இப்ப சொல்லிட்டு வர விஷயங்களை யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? உங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான், என் கையில ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்ப எந்த அளவுக்கு சின்சியரா ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மாதத்திலேயோ 2 மாதத்திலேயோ உங்க உடல்ல பிணிகள் இருக்காது, நோய்கள் இருக்காது, உங்க மனசு அமைதியாயிரும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் விலகி நிற்கும். சரிங்களா? ஓகே. நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. பட் எவ்ரி ஒன்ல தான் இருக்கு. தனித்தனியா தெரியுதே. இந்த சேட்ல புதுசு புதுசா வருது. ஓகே, சரி பரவாயில்ல. நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஓகே குட். 140, 45, 13, 69. இது இன்னைக்கு கவனிச்சதை போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, நேற்று நாள் முழுக்க எவ்வளவு கவனிச்சீங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்க கவனிக்கிறத கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஒரு சின்ன பேப்பர் பேனா மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு காலையில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கவனிக்கிறீங்களா? 50 மூச்சு கவனிச்சிருக்கிறோம், எழுதிக்கோங்க. இல்லாட்டி டைம் எழுதிக்கோங்க. இன்னைக்கு 5 நிமிஷம் காலையில கவனிச்சோம். மத்தியானம் ஃப்ரீயா இருக்குதா, ஓய்வா இருக்கிறீங்களா, உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் மூச்சை கவனிங்க. 48 மணி நேரம் உங்க மூச்சை கவனிச்சிட்டீங்கன்னா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் வந்துடும். இவ்வளவுதான் கான்செப்ட். 48 மணி நேரம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது டெய்லி 1 மணி நேரம் 1 மணி நேரம் கவனிச்சீங்கன்னா 48 நாள்ல நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். டெய்லி 2 மணி நேரம் கவனிச்சீங்கன்னா 24 நாள்ல உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் வந்துடும். டெய்லி 4 மணி நேரம் கவனிச்சீங்கன்னா எத்தனை நாள்ல வந்துடும்? 12 நாள்ல உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் வந்துடும். ஆமா. இல்ல சார் டெய்லி நான் 10 நிமிஷம் தான் கவனிப்பீங்கன்னா 48 × 6 உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் வரக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும் தெரியுங்களா? 288 நாட்கள் எடுத்துக்கும், டெய்லி 10 நிமிஷம் கவனிச்சா. அப்ப இந்த ஆப்ஷன் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு அதிகமா கவனிக்க முடியுமோ கவனிக்கலாம். இந்த தியானத்துல எந்த சைடு எஃபெக்டும் வராது. சரிங்களா? அப்போ நீங்க தான் முயற்சி பண்ண வேண்டியது உங்க கையில. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் நீங்க அடையலாம், சீக்கிரமா அடையலாம்.
ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய நீண்ட காலமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பயனை அனுபவிக்கிறதுக்கு. சரிங்களா? தீவிர ஆர்வம் இருந்தா குறுகிய காலத்துல நீங்க ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலைகளை அடைய முடியும். பட் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் லேசியா சோம்பேறித்தனமா, பொதுவா மக்களை சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது ரிசல்ட் வந்து தள்ளி 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 போகும். சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நீங்க காலையும் மாலையும் கண்டிப்பா தியானம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் குறைஞ்சது சொல்லியிருக்கிறேன்? குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க. 1/4 மணி நேரமாவது பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் மதியானம் ஒரு 15 நிமிஷம் பண்றோம்ல, அதே மாதிரி காலையிலயும் மாலையிலயும் ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்களேன். இப்ப மதியானம் நாம ஒண்ணு பண்றோம். வேற ஒரு நிமிஷத்துல வேற ஒரு டைம்ல ஒரு 15 நிமிஷம் டெய்லி ஒரு 1 ஹவர் மெடிடேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க தான் உருவாக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம பண்ற விஷயம் என்னன்னா, இப்ப எப்படி பொருளை சேர்க்கறதுக்கு நீங்க ஓடுறீங்கல்ல, 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஓடுறீங்கல்ல, அதெல்லாம் செகண்டரி. அதற்கும் மேல ஒரு விஷயம் இருக்குதுன்னா உங்க மனதை சரிப்படுத்துவதற்கான விஷயம். அப்ப அதற்கு நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. 12 மணி நேரம் எல்லாம் ஒதுக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்சது வாய்ப்பு இருந்தா 1 மணி நேரம் ஒதுக்குங்க. சரிங்க. ஃப்ரீயா இருக்கிறப்ப மறுபடியும் நான் சொல்றேன். ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்ண மூடி கவனிங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எவ்வளவு நேரம் பண்ண முடியுதோ அவ்வளவு நேரம் நீங்க தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அதை நோட் பண்ணிட்டே வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். அது அதை விட முக்கியம். ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா பெரிய மேம்பாடு வராது. ஒரு படி ஏறுறோம், ஒரு படி இறங்குறோம். ஒரு படி ஏறுறோம், ஒரு படி இறங்குறோம். ஒரு படி ஏறுறோம், ஒரு படி இறங்குறோம். நீங்க வாழ்நாள் முழுக்க அதே படியில தான் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு படி ஏறிட்டோம். நாளைக்கு பண்ணிரணும். நாளைக்கு பண்ணிரணும். அடுத்த நாள் பண்ணிரணும். அடுத்த நாள் பண்ணிரணும். அடுத்த நாள் பண்ணிரணும். கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொடர்ந்து பண்ணணும். பெண்கள் 3 டேஸ் மென்சஸ் டைம்ல மட்டும் பண்ண வேண்டாம். நீங்க அந்த அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அதை மட்டும் நான் அடுத்த வகுப்புல கூட கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். சரிங்களா? அதை நல்லா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அது உடம்பு சீக்கிரம் உடம்புல ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் குணமாயிரும். பல நோய்களை குணப்படுத்துற ஒரு பயிற்சி. சரிங்களா? சரி, ரைட். போதும். ஓகே. அப்ப பயிற்சிகளை தொடர்ந்து நல்லா பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு சில முறை தான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப இது சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு போர் ஆயிரும். அதே மாதிரி கைப்பயிற்சி நான் காலை, மாலை 2 வேளையும் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 5 நிமிஷம் கூட ஆகாது அந்த பயிற்சியை கரெக்ட்டா பண்றதுக்கு. வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. சரிங்களா? இத நீங்க நல்லா பண்ணிட்டே வரணும். தொடர்ந்து பண்ணிட்டே வரணும். சரிங்களா? அப்ப உங்க உடம்பு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு ஒரு அற்புதமான பயிற்சியை பற்றி நம்ம வந்து ஆழமா பார்க்க போறோம். மகரிஷி கொடுத்த 2வது பயிற்சி, கால் பயிற்சி அதற்கு பேரு. எழுதிக்கோங்க. 2வது பயிற்சி கால் பயிற்சி. கால் பயிற்சியில பல்வேறு விதமான ரகசியங்கள் அடங்கி இருக்கு. இன்னைக்கு அந்த பயிற்சியை நான் உங்களுக்கு கடைசியா சொல்லிக் குடுத்துர்றேன். சரிங்களா? இந்த உடற்பயிற்சி விஞ்ஞான விளக்கத்தை நீங்க அடிக்கடி கேட்கணும். நீங்க மற்ற வீடியோவ பார்க்குற அளவுக்கு உடற்பயிற்சிக்கான வீடியோவ பார்க்கல. கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு அருமையா இருக்குதுன்னு சில வீடியோஸ பார்த்துடுறீங்க. மனம் பற்றி பேசுனது கிட்டத்தட்ட 3000 பேர் பார்த்துருக்குறாங்க. பட் உடல் ஆரோக்கிய ரகசியங்கள்னு இந்த ஸ்லைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது நெறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. அத திரும்ப திரும்ப பார்க்கணும். பயிற்சியில இருக்கிறவங்க. சாதாரணமா இருக்கிறவங்க அத பார்க்கறது, பார்க்காதது 2வது. பட் நீங்க அந்த பயிற்சியோட வேல்யூவ நீங்க புரிய புரிய தான் பயிற்சி செய்யணுங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள வரும். சரிங்களா? ரைட்டு. சரி. 2வது பயிற்சி இப்ப என்ன பயிற்சி பார்க்க போறோம்? கால் பயிற்சி பார்க்க போறோம். எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே. கால் பயிற்சி தான் பேரு. பட் அதுக்குள்ள கைப்பயிற்சிக்கான கைகள்ல ஆரோக்கியமாவதற்கான விஷயமும் மகரிஷி 2 இன் 1 சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கால் கையுடைய படங்கள் தெரியுதா? இத பார்த்தோனே உங்களுக்கு ஒண்ணு புரியுமே. கால பாருங்க. கால்ல கட்டை விரல்,
உங்களுடைய கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் தெரியுதா? சரிங்க. ஆல்ரெடி வர்மா அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்முடைய தலைப்பகுதி. சரிங்களா? அடுத்த விரலும் கடைசி விரலும் நம்ம கைகளுக்கான பாயிண்ட். நடுவில் இருக்கிற 2 விரல் கால்களுக்கான பாயிண்ட். சரிங்க. அதே மாதிரி கையிலையும் இருக்கு பாருங்க. கையில கட்டை விரல் தலைப்பகுதி, ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் கைகளுக்கானது, மற்ற 2 விரலும் கால்களுக்கானது. சரிங்களா? இன்னும் இந்த தலைப்பகுதிக்கு பக்கத்தால் இருக்கிற 2 விரல் கண் சார்ந்தது, அடுத்த 2 விரல் காதுகள் சார்ந்தது. இங்க பாருங்க, பெருவிரலுடைய அடிப்பகுதி இருக்கு பாருங்க, பெருவிரலுடைய அடிப்பகுதி அது நம்முடைய த்ரோட்டு, தொண்டை பகுதி. சரிங்களா? தைராய்டு, பேராதைராய்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே லங்ஸ் வருது, அது கூட அப்படியே ஹார்ட் வருது, அப்படியே வயிற்றினுடைய பகுதிகள் சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், சிறுநீரகம், அத்தனை உறுப்புகளும் உங்க காலுக்குள்ள அடக்கம். சரிங்களா? அதனால இப்பவே நீங்க அதை இப்ப எஃபெக்டிவா அதை ஃபீல் பண்ணவும் போறீங்க. உங்களுக்கு எப்படின்னு பண்ணியே காமிக்க போறோம். ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கு உங்களுக்கே. சரி, இந்த கால் பயிற்சியில மகரிஷி செய்யும் போது அதற்குள்ள சில ஆசனங்களை சேர்த்திருக்காங்க, சில முத்திரைகளை சேர்த்திருக்கிறாங்க, பந்தங்கள் இதுல இணைக்கப்பட்டிருக்குது, பிராணாயாம பயிற்சி இருக்கிறது இதுல, வர்மா புள்ளிகள், பாத அழுத்த சிகிச்சை, அக்குப்ரெஷர், கை அழுத்த சிகிச்சை, இது எல்லாத்தையுமே அதுல ஆட் பண்ணி நமக்கு ஒரு பயிற்சியாக மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஆசனங்கள் இதுல என்னென்ன ஆசனங்கள் வரும்னா தண்டாசனம் இதுல வரும். தண்டாசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைகளை சைடுல வச்சுட்டு காலை நீட்டி அமர்ற ஆசனத்துக்கு பேர் தண்டாசனம். இது 5 நிலைகளுக்கு இந்த ஆசனத்தில் நம்ம உட்கார்ந்து செய்வோம். இது செய்யும் போது முதுகெலும்பு நல்லா வலுப்படும், மார்பை நல்லா விரிய செய்யும், மூச்சை ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, பின்புறத்தில் இருக்கிற தசைகள் நல்லா வலுவடையும், தோள்பட்டைகள் நல்லா பலமாகும் இந்த தண்டாசன பொசிஷன்ல இருக்கும்போது. இதுல வஜ்ராசனத்தையும் மகரிஷி அவங்க பயன்படுத்துறாங்க. புதிய அன்பர்களுக்கு நான் சொல்றேன் வஜ்ராசனம் எப்படி பயன்படுத்துறதுன்னு. நீங்க இன்னைக்கே இப்பவே பண்ணலாம், ஒன்றும் வலியெல்லாம் இருக்காது. பார்க்கறப்ப வலிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு ஈஸி மாதிரி தெரியும், கஷ்டமாவும் படுவாங்க. ஒரு சிலர் கஷ்டம் மாதிரி தெரியும், ஈஸியா போட்டுருவாங்க. சரிங்களா? வஜ்ராசனம் ஆசனங்கள்ல மிகச்சிறந்த ஆசனங்கள் ஒண்ணு வஜ்ராசனம். உடம்பை வஜ்ரம் போல அழியாத வேகமாக, சரிதானா, அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான உடலாக மாற்றுவதற்கான ஒரு ஆசனம் வஜ்ராசனம். அதுல பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. மன அழுத்தம் குறையும். வஜ்ராசனத்துல கம்மன் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும், மன சோர்வு குறையும், பதட்டம் குறையும், மனநிலை அமைதி நிலைக்கு வரும், மேம்படும். உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி இருக்கிறது கண்ட்ரோல் ஆகும். பல்வேறு இதய நோய் கோளாறுகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியது இந்த வஜ்ராசனம். இன்னும் வஜ்ராசனம் கரெக்டா போடுறப்ப கீழ் முதுகு வலி, பெண்களுக்கு அடிக்கடி வர்ற அந்த முதுகு வலி போகும். வாத வலியை நீக்க உதவுகிறது. வாதம் சார்ந்த காற்று சார்ந்த வலிகளை நீக்க உதவுது. இடுப்பு பகுதி தசைகள் வலிமையாகும். உயர் ரத்த அழுத்தம் சமனாகும். நல்ல தூக்கம் வரும் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்தீங்கன்னா. நமாஸ் பண்றப்ப அந்த வஜ்ராசன பொசிஷன்ல தான் இருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். உடல் பருமனை குறைக்கும், தேவையில்லாத கொழுப்பு குறையும். இதுல ஹேண்ட் ரெஃப்ரெஷாலஜி, நம்ம கைகள் மூலமாகவும் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம கைகளில் இருக்கிற நரம்புகள் மூலமாக உடல்ல இருக்கிற உறுப்புகள் இயக்கம் பெறுகிறது. சரிங்களா? அதையும் நாம் இதுல பார்க்க போறோம். கைகள் இருக்கிறது தெரியுதுங்களா? இந்த படம் தெரியுதா? சரிங்க. உங்க கை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது தலைப்பகுதி, கட்டை விரல் தலைப்பகுதி, அடுத்த 2 விரல்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விரலும் கடைசி விரலும் கைகள், அப்புறம் கால்கள். இங்க பாருங்க, இருதயம், நுரையீரல், நம்முடைய வயிற்று உறுப்பு பகுதிகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், அத்தனை உறுப்புகளும். அதனாலதான் கிளாப் பண்ண சொல்லுவாங்க நிறைய பக்கம். தெரியுதுங்களா? நல்லா கிளாப் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வச்சு கிளாப் பண்ணணும். நல்லா அப்படி கிளாப் பண்ணா என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். இன்னைக்கு இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு, வர்மா புள்ளிகள் நிறைய இதுல இருக்குது. சரிங்களா? சுஜோக் மெத்தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கைகள் மூலமாக நோய்களை குணப்படுத்துற மெத்தட். இது நீங்க நெட்ல போனீங்கன்னா ஊறுப்பட்ட படங்களை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க, உங்க கால்கள்ல எவ்வளவு ஆற்றலை இயற்கை வச்சிருக்கு பாரு. அதாவது இப்ப நோயை நம்ம குணப்படுத்தணும்னு நம்ம சொல்றோம், ஆனா நம்ம நோயை குணப்படுத்த வேண்டியது இல்லை.
ஆட்டோமேட்டிக்கா நோயை குணப்படுத்துற மாதிரி ஒரு சிஸ்டத்தை இறைவன் வடிவமைச்சு கொடுத்தான். எந்த உயிரினமாவது செருப்பு போட்டிருக்கான்னு பார்த்திருக்கீங்களா? சரிங்களா? செருப்பு அதற்கு இருக்காது. என்ன காரணம்? அதனுடைய கால் பகுதி கீழே அழுத்தும் போது அதனுடைய உடல் முழுக்க ஆற்றல் வந்து பரவறதுக்கான ஒரு சூழலை இயற்கை செட் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரிதான் மனுஷனுக்கும். சரிங்களா? அப்ப மனிதன் நடக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் எடுத்திருக்கிற ஒரு செயல்பாடு தான் என்னங்க இது. ஓகே. அப்போ இது வந்து இந்த போட்டோ கூட உங்களுக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப அனுப்பிச்சு விடுறேன். சும்மா இதை பார்த்துக்கோங்க. ஒண்ணு இல்லைங்க, உங்க பாதங்கள்ல உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்பும் உள்ள இன்க்ளூடிங். சரிங்களா? இப்ப பாத அழுத்த சிகிச்சைங்கிறது நிறைய பரவிட்டு வருது. நிறைய கிறிஸ்துவர்கள், பாதிரியார்கள், சரி சர்ச்சுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத அழுத்த சிகிச்சை பண்றதை பத்தி நான் கேள்விப்படுறேன். அது ஒரு நல்ல மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறை தான் மகிழ்ச்சி பயிற்சி முறையா மாத்தி வச்சிருக்காங்க. எப்பயாவது பிரச்சனை வந்தா போய் அழுத்துறதை விட டெய்லி லைட்டா அழுத்தி விட்டுட்டீங்கன்னா எந்த உறுப்புலையும் பிரச்சனையே வராது. உறுப்புகளில் இருக்கிற கழிவுகள் வெளியே வந்துடும். உறுப்புகள் நரம்புகள் ஓட்டத்தால நல்லா இயக்கப்படும். உறுப்புகள் நல்லா ஊக்குவிக்கப்படும். அப்ப உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யும் இந்த பயிற்சி செய்யும் போது. சரிங்களா? ஓகே. இதுல கடைசி நிலை வந்து கிட்னி மசாஜ் பண்ணுவோம் கால் பயிற்சியில. அது எப்படி நான் சொல்றேன். அப்ப நம்ம சிறுநீரகங்கள் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு சிறுநீரகத்துக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டு, சரிங்களா, சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். லைஃப் லாங் சிறுநீரக பிரச்சனை வராதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஓகே. அந்த கிட்னி மசாஜ் வந்து நம்ம பண்ணுவோம் கடைசியா. ரைட். பயிற்சிக்குள்ள போலாமா? பயிற்சியோட பெனிஃபிட்டுக்கான ஸ்லைடு உங்களுக்கு காமிக்கல, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் எந்திரிங்களா எல்லாரும்? எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பயிற்சிய இப்ப நீங்க அதனோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத இப்ப கையோட பார்க்க போறீங்க. கையோட உணர போறீங்க. சரிங்களா? ஒரு தடவை அதான் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதனோட பெனிஃபிட்டே வேற லெவல்ல இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க உணரணும், அதனோட பெனிஃபிட்டை உணரணும். சரி. எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்களா? சரி. இப்ப நான் சொல்றது கவனிங்க. இப்ப எல்லாரும் எந்திரிச்சிருக்கிறோம். உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு 10 ஸ்டெப் நடக்கணும். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. 10 ஸ்டெப் நடக்கணும். நடக்கிறப்ப உங்க வலது காலில் எந்த மாதிரி வெயிட் இருக்கு, இடது காலில் எந்த மாதிரி வெயிட் இருக்குதுன்னு பார்த்து கவனிச்சு நடக்கணும். இது வரைக்கும் நீங்க அப்படி கவனிச்சு நடந்ததே கிடையாது வாழ்க்கையில. நம்ம உடம்ப தூக்கிட்டு இந்த கால் நடக்குது. 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ தூக்கிட்டு இந்த கால் நடக்குது. அந்த பாதங்கள் இத்துலயோண்டு பாதம் 80 கிலோ வெயிட்டை தாங்கி தாங்கி நடக்குது. அதை கவனிச்சிருக்கீங்களா? சரி, கவனிச்சு பாருங்க. 2 பக்கம் கால்லயும் வெயிட் எப்படி இருக்குதுன்னு. எல்லாரும் கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆகும். 2 காலும் ஒரே மாதிரி வெயிட்டா ஃபீல் ஆகும். ஒரு 10 எட்டு நடந்துட்டு வாங்களேன். எல்லாருமே போயிட்டு வாங்க. வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. செய்யலாமா? இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஓகே. 2 கால்லையும் வெயிட்டை ஃபீல் பண்ணிட்டீங்களா? அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? 2 கால்லையும் வெயிட்டை ஃபீல் பண்ணிட்டீங்க. ஓகே, குட். சரி. இப்ப என்ன பண்ண போறோம்? நாம ஒரு பயிற்சியை மட்டும் உங்களுக்கு நான் அப்போ சொல்லி கொடுக்க போறேன். உட்காந்துக்கோங்க.
இதை முறையா சொல்லி கொடுக்கல, சும்மா ஆஹ், என்ன சொல்றது, சும்மா சிம்பிளா சொல்றேன். அதுபடி நீங்க என்ன பண்ணணும், அதை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தெரியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ தெரியுதுங்களா? இப்ப எப்படி உட்கார்றதுன்னு பார்த்துக்குங்க. இருங்க, இது சும்மா பாருங்க. இது இந்த பயிற்சி பண்ண வேண்டாம். ஓகே, இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். சரிங்களா? ரெண்டு கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கிறோம். கவனிச்சுக்கோங்க, செய்ய வேண்டாம், ஒரே நிமிஷத்துல சொல்லிடுறேன். இப்ப வலது காலை மடக்கி வச்சுக்கிறேன். சரிங்களா? வலது காலை மடக்கி வச்சுக்கிறேன். இது ரொம்ப பர்ஃபெக்டா பொசிஷன் போகாதீங்க இப்போதைக்கு. இதை பார்த்துக்கோங்க, இதை பார்த்து அப்படியே செய்யணும். இது 4 4 8 விரல் பின்னாடி, 2 கட்டை விரல் அடி பாதத்துல பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்குது. பார்த்துட்டீங்களா? ஓகே, இதுல என்ன பண்றோம், 2 கட்டை விரலை பயன்படுத்தி கால் கட்டை விரலினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, பாதம் நடக்கிற பகுதி, அந்த இடத்த அழுத்தி கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு தடவை அழுத்தி கொடுக்குறேன், அழுத்தி கொடுக்குறேன், அழுத்தி கொடுக்குறோம், அழுத்தி கொடுக்குறோம், அந்த கடைசி வரைக்கும் அழுத்துறோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இவ்வளவுதான். அது ஏன் சார் 2 விரல்னா, கட்டை விரல் பெருசா இருக்குது, அதனால 2 விரலையும் வச்சு அழுத்தி கொடுக்குறீங்க. அடுத்த 2 விரல்கள், சரிங்களா, அதுக்கு இதுல பக்கவாட்டு பகுதியை அழுத்தி கொடுங்க. இது சைனஸ், மூச்சு சம்பந்தப்பட்ட வர்மா புள்ளிகள் அங்க சைடுல இருக்கு. அடுத்த 2 விரல்களுக்கு 2 கட்டை விரலை பயன்படுத்திக்கலாம். மேல இருந்து கீழே அழுத்தி கொடுக்குறீங்க. ஓகே, கடைசி 2 விரல் அதே மாதிரி கட்டை விரலை வச்சு அழுத்தி கொடுக்குறீங்க. ஓகே, குட். இப்ப பாதத்தினுடைய மேல் பகுதி, இதை கவனிங்க, நல்லா கவனிக்கணும். பாதத்தினுடைய மேல் பகுதியில கட்டவர்களுடைய அடிப்பகுதியிலிருந்து சுண்டு விரலுடைய அடிப்பகுதி வரைக்கும், சரிங்களா, அப்படியே இந்த இந்த எட்ஜில் இருந்து இந்த ஓரத்துல இருந்து அந்த ஓரத்துக்கு அழுத்தி கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி அந்த ஓரத்துல இருந்து இந்த ஓரத்துக்கு அழுத்தி கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி அந்த ஓரத்துல இருந்து இந்த ஓரம். இந்த வீடு மொழுகுவீங்க இல்லையா, எப்படி மொழுகுவோம், மேல ஒரு ஸ்டெப்பு, கீழே ஒரு ஸ்டெப்பு, கீழே ஒரு ஸ்டெப்பு, எந்த இடம் கேப் இல்லாம பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி குதிங்கால் வரைக்கும் கடைசி வரைக்கும் அழுத்தி கொடுக்கணும். இந்த குதிங்கால் வர்றப்ப கொஞ்சம் நல்லா அழுத்தணும், ஏன்னா அங்க தோல் தோல் ரொம்ப கெட்டியா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்ல அழுத்தம் கொடுக்கணும், நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே, இப்ப அழுத்தியாச்சா? இப்ப ஃபுல்லா ஃபுல்லா அடிப்பகுதி ஃபுல்லா அழுத்தியாச்சு. இப்ப இந்த பக்கவாட்டு பகுதி இருக்கு பாருங்க, சைடுல, அதாவது கருப்பு தோலும் வெள்ளை தோலும் சேரக்கூடிய பகுதி இருக்குல்ல காலில், அந்த பகுதியை அழுத்தி கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் பொசிஷன். வலது கால் மடிச்சிருந்தா வலது கை மேல வச்சுக்கணும், இடது கை கீழே வச்சுக்கணும். மேல இருந்து கீழே அழுத்தி கொடுக்குறோம். அப்படியே கீழே இருந்து மேல போறோம், மறுபடியும் மேல இருந்து கீழே வர்றோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த கணுக்கால் முழி இருக்குல்ல, கணுக்கால் முழி, இந்த முழி சுற்றி நீங்க கொலுசு போடுற இடம், சரிங்களா, பெண்கள் கொலுசு போடுறோம்ல, இந்த இடம் தானே கொலுசு நிற்கும். அந்த இடத்துல மேல் பகுதியிலேயே அமுத்தணும், அடிப்பகுதியிலேயே அமுத்தணும். சரிங்களா? மேல் பகுதியில் அழுத்துறதுக்கு 2 கட்டை விரலை யூஸ் பண்ணுங்க. அடிப்பகுதியில் அழுத்துறதுக்கு 4 4 8 விரல். அப்படியே கீழிருந்து மேல அப்படியே ரவுண்டா அமுத்திட்டு வரணும். மேல இருந்து கீழே அப்படியே அமுத்திட்டு போகணும், கீழ இருந்து மேல அமுத்திட்டு வரணும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். கவனமா பாருங்க, பொறுமையா கவனமா பாருங்க. அந்த முழியை சுற்றி அப்படியே அமுத்தி கொடுக்குறோம். கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே, மறுபடியும் கீழ இருந்து மேல. இந்த இடத்துல சிறுநீரகம், விந்தகம், பாலுணர்வு சுரப்பிகள், செக்ஸுவல் கிளான்ஸுக்கான வர்மா புள்ளி இந்த இடத்துல தான் இருக்கு. அதனாலதான் இங்க வந்து கொலுசு போட சொன்னாங்க, ஆண்களுக்கு தண்டை போட சொன்னாங்க.
சிறுநீரகத்துக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட் இங்க இருக்கு, வர்மா புள்ளி இங்க இருக்குது. அப்ப கொலுசு போட்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிட்னில ப்ராப்ளம் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆண்கள் தண்டை தூக்கி வீசினா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிட்னி ப்ராப்ளம் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வருது. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது அந்த கணுக்காலுக்கு ஒரு மசாஜ். எலுமிச்சை பழம் தேய்ப்பீங்க, எலுமிச்சை பழத்துக்கு 2 கை வெவ்வேறு மாதிரி போகும். பட் இதுல 2 கை ஒரே மாதிரி போகணும். சரிங்களா? வலது கையை மேல வச்சு அந்த முழிக்கு மேல வலது கை வச்சுக்கிறீங்க, இடது கை அடியில முழிக்கு கீழே வச்சுக்கிறீங்க. அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி பண்றோம். 1 2 3 ஆப்போசிட். 1 2 3 அகைன் கிளாக் வைஸ். 1 2 3. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வலது கைய அடியில வச்சு வலது காலை தூக்கி பிடிச்சுக்கிறோம். இடது கையில 5 விரலை கவ்வி பிடிச்சுக்கிறோம். இது ஒண்ணு இல்லை, அந்த கணுக்கால் மொழியை வந்து சுழற்சி பண்றோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட். 1 2 3 4 5. அகைன் கிளாக் வைஸ். 1 2 3 4 5. ஓகே, இப்ப கடைசியா முடிஞ்சது, அவ்வளவுதான். பயிற்சி எவ்வளவுதான். கடைசியா பண்றது கால்களை பிடிச்சு விடுறீங்க. கால்களை பிடிச்சு விடுறீங்க, உள்பக்கமா பிடிக்கணும். இந்த கெண்டைக்கால் சதை பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய 2வது இருதயம் என்று சொல்லக்கூடிய தன்மை கொண்டது. காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நல்லா பிடிச்சு விடுறோம். இவ்வளவுதாங்க பிராக்டிஸ். பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் உட்காந்துக்குங்க. இது வந்து குத்து மதிப்பா பண்ணுங்க, ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓரளவுக்கு பண்ணீங்கனாலே போதும். ஓகே, குட். வலது கால் மடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, வலது கால் மடிச்சு ரிலாக்ஸா பண்ணுங்க, கஷ்டப்படக்கூடாது, ரிலாக்ஸா பண்ணுங்க. ஓகே, இப்ப வலது கால் கட்டை விரலை மேல இருந்து கீழே அழுத்தி கொடுக்குறீங்க. ஒரு முறை அமுத்தினா போதும். பக்கவாட்டு பகுதியை அழுத்தி கொடுங்க. கட்டை விரலுடைய பக்கவாட்டு பகுதியை அழுத்தி கொடுங்க. அடுத்த 2 விரல்களை மேல இருந்து கீழே அழுத்தி கொடுங்க. ஒரு முறை அழுத்தினா போதும். கடைசி 2 விரல்கள் அழுத்தி கொடுங்க. மேல இருந்து கீழே சும்மா அழுத்துறோம் விடுறோம், அழுத்துறோம் விடுறோம், அவ்வளவுதான். ஒரு ப்ரெஷர் கொடுத்து விடுறீங்க, அவ்வளவுதான். இப்ப பாதத்தினுடைய மேல் பகுதி ரொம்ப பர்ஃபெக்ட் எதிர்பார்க்காதீங்க, சும்மா கேஷுவலா பண்ணிட்டு வாங்க. எந்த இடம் விடப்படாம அழுத்தி கொடுங்க, அதான் முக்கியம். எந்த இடத்தையும் விடுபடாம அழுத்தி கொடுங்க. கடைசி வரைக்கும் அழுத்தணும், அதான் முக்கியம். குதிங்கால் பகுதி வர்றப்ப அழுத்தம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். நடு காலில் கொஞ்சம் மென்மையா இருக்கணும், குழிவான பகுதியில. குதிங்கால நல்லா கையை லைட்டா மடிச்சு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ரைட். இப்ப பக்கவாட்டு பகுதிக்கு வந்துருங்க. வலது கை மேல வச்சிருக்கணும், இடது கை கீழே வச்சிருக்கணும். மேல இருந்து கீழே சும்மா ரிலாக்ஸா பண்ணுங்க. 2 3 தடவை பண்ணா ஈஸியா வந்துடும். கீழே இருந்து மேல கவனிச்சு பாருங்க. இந்த கருப்பு தோல் வெள்ளை தோல் சேர்ற பகுதி, இதுதான் முதுகுந்தண்டு எலும்பு பகுதி. பக்கவாட்டு எலும்பு பகுதிகளுக்கான பாயிண்ட்ஸ், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடம். குட். இப்ப கணுக்கால் மொழியை சுற்றி அமுத்தி கொடுக்க போறோம், கவனிங்க. இதுதான் நீங்க கரெக்டா வைக்கணும். இப்ப என்னோட காப்பு போட்டிருக்கிற கை இருக்கு பாத்தீங்களா, அது வலது கை. அது எந்த பக்கம் இருக்கு? காலினுடைய முன்பக்கம் இருக்கு. இடது கை எந்த பக்கம் இருக்கு? காலினுடைய பின் பக்கம் இருக்கு. சரிங்களா? இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரி, செய்யலாமா? ஓகே, கணுக்கால் மொழியை சுற்றி கீழிருந்து மேல அழுத்தி கொடுங்க. மேல இருந்து கீழே, அகைன் கீழிருந்து மேல. அவ்வளவுதான். கணுக்கால் மசாஜ் பண்ண போறோம். மறுபடியும் சொல்றேன், வலது கை மேல இருக்கணும்.
ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும். ஓகே ஓகே குட். 1 2 3 ஆப்போசிட். 1 2 3 again ஆப்போசிட். 1 2 3 சூப்பர். இப்ப பாருங்க, வலது கைய கால் அடியில வச்சிருக்கிறேன். வலது கைய கால் அடியில வச்சிருக்கிறேன். இடது கைய எங்க வச்சிருக்கிறேன்? இந்த பக்கம் விரல்களை பிடிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட். 1 2 3 4 5 again clockwise. 1 2 3 4 5 சூப்பர் சூப்பர். அப்படியே கால்களை பிடிச்சு விடுங்க. நம்ம காலை பிடிச்சு விட்டுக்கிட்டா யாரு காலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகேங்களா? சரி, இப்ப இன்னொரு காலுக்கும் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாரும் எந்திரிங்க. எல்லாரும் எந்திரிச்சுங்க. எந்திரிச்சிங்களா? ஓகே, இப்போ நடந்து பார்க்க போறீங்க. இப்ப பயிற்சி பண்ண கால் எப்படி இருக்குது, பயிற்சி பண்ணாத கால் எப்படி இருக்குதுன்னு நீங்க இப்ப எனக்கு நடந்து பார்த்துட்டு வந்து மெசேஜ் போடணும். ஓகே, அப்படியே நடங்க. கவனிச்சு நடக்கணும். வலது கால் வெயிட் எப்படி இருக்குது, இடது கால் வெயிட் எப்படி இருக்குது நடந்து பாரு. ரெண்டு கால்லையும் வெயிட் டிஃப்ரெண்டா தெரியுதா? என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்? நோட் பண்ணி சொல்லணும். சூப்பர், மெசேஜ் போட்டாங்க அதுக்குள்ள. ஒன் லெக் இஸ் லைட், ரைட் லெக் வெயிட்லெஸ். கால் லேசாக இருக்கிறது. இருக்கா? பயிற்சி பண்ண கால் அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா. இன்னொரு கால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சேம், முதல்ல நீங்க வெயிட்டா ஒரு கால் பாத்தீங்கல்ல, அதே மாதிரி இருக்கும். இப்ப வலது கால் லைட்டா இருக்கு அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு மட்டும் போடுங்க. ரொம்ப டைப் பண்ண வேண்டாம், டைம் எடுத்துக்க வேண்டாம். எஸ், ஒய்இஎஸ் அல்லது வெறும் எஸ், வெறும் எஸ், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், பாருங்க, எக்ஸலண்ட். இப்பவே ரிசல்ட் பார்த்துட்டீங்க. சரிங்களா? இப்ப எவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாரும் எஸ் போடுறீங்க. எக்ஸலண்ட். இது இப்ப எவ்வளவு நேரம் நம்ம பயிற்சி பண்ணோம்? ஒரு 2 நிமிஷம் பண்ணிருப்போமா? நான் சொல்லி கொடுத்ததுதான் நேரம் அதிகம், இது இப்படி பாருங்க பாருங்கன்னு. சரிங்களா? பட் பயிற்சி பண்ணது ஒரு 2 நிமிஷம் தானே. காலை மடக்கி வச்சு அமுத்தி கொடுத்து, பக்கவாட்டில் அமுத்தி கொடுத்து, மூட்டை அமுத்தி கொடுத்து, அவ்வளவுதான் பயிற்சி. இந்த பயிற்சி நேரம் கரெக்டா 2 நிமிஷம் தாங்க. சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் உங்க பயிற்சி உங்க கால் எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிளை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையா? சரிங்களா? இதுதான் மகிழ்ச்சியோட பயிற்சியோட பெனிஃபிட். சரிங்களா? அப்ப 2 நிமிஷத்துலயே உங்க கால், வலது கால் இருக்கிறதே தெரியாத மாதிரி லேசா இருக்குது அப்படின்னா, உங்க உள் உறுப்புகள் எல்லாம், ஆர்கன்ஸ் எல்லாம் இப்ப ஸ்டிமுலேட் ஆயிருக்கும். வலது காலை டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இது ரெகுலரா பண்ணீங்கன்னா, எல்லா பயிற்சியும் பண்ணீங்கன்னா, உங்க உடம்பே காத்துல நடக்கிற மாதிரி ஆயிரும். காத்து மாதிரி ஆயிரும். நீங்க உடம்பு இருக்கிறதே தெரியாது. அப்ப எவ்வளவு ஒரு சூப்பரான பிராக்டிஸ் பாருங்க. சரிங்களா? சரி, இன்னொரு காலுக்கு பண்ணிடுவோமா? ஆமா, அப்புறம் அது கோச்சுக்கு அப்புறம் இன்னொரு காலுக்கு பண்ணிடுவோம். உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு வலது காலுக்கு இப்ப பண்ணீங்க. இப்ப இடது காலுக்கு பண்ண போறோம். இடது காலை மடிச்சு வச்சுக்கோங்க. பொறுமையா பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன தப்பா பண்ணாலும் தப்பில்லை. நான் இந்த வீடியோவை பர்ஃபெக்டா உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பொறுமையா பார்த்து தெளிவா பண்ணி பழகுங்க. சரிங்களா? ஓகே, பண்ணலாமா? ரைட், வலது கால் மடிச்சிருக்கிறோம். 4 4 8 விரல் பின்னாடி இருக்கணும். கட்ட விரல் பாதத்தினுடைய அடிப்பகுதியில, கட்ட விரல மேல இருந்து அமுத்தி கொடுக்குறீங்க. இந்த கடைசி வரைக்கும் அமுத்தணும், குழி வரைக்கும். அதான் கழுத்து. ஓகே, இப்ப பக்கவாட்டு பகுதி அமுத்தி கொடுங்க. சைனஸ்க்கான பாயிண்ட் அது. அடுத்த 2 விரல் அழுத்தி கொடுங்க.
இது உங்க கண்களுக்கான வர்ம புள்ளிகள் இருக்கிற இடம், கண்கள். கடைசி 2 விரல் காதுகளுக்கான வர்ம புள்ளிகள். இதுல கை காலும் அடங்கும். ஓகே. பாதத்தினுடைய மேல் பகுதி இங்க என்ன பார்த்தோம் நம்ம? நம்மளுடைய இருதயம், நுரையீரல், தோள்பட்டை, கைகள், அதாவது மார்பக பகுதி உறுப்புகள் எல்லாம் இங்க ஆக்டிவேஷன் ஆகும். தைமஸ் கிளாண்டு, சரிங்களா? அப்படியே குழிவான பகுதிக்கு வர்றோம். இந்த குழிவான பகுதியில் வர்றப்ப அழுத்தம் கொஞ்சம் மென்மையா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வயிற்றுறுப்பு பகுதி. நம்முடைய இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் எல்லாம் இங்கதான் இருக்கு. குதிங்காலுக்கு வந்துட்டீங்கன்னா அழுத்தம் நல்லா கொடுக்கணும். பாருங்க, ஜிக்ஸாக்கா நான் அழுத்துறேன், எந்த இடம் விடாம அழுத்துறேன், கவனிங்க. உங்க கால்ல ஒரு சின்ன அளவு கூட, இந்த கால் கழுவுறப்ப கால் சொட்டை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டச்சி வரைக்கும். ஓகே. இப்ப அடுத்தது பக்கவாட்டு பகுதியில் அழுத்துறோம், சரிங்களா? இப்ப பாருங்க, இடது கை மேல வச்சுக்குங்க. இப்ப என்னோட வலது கை இந்த காப்பு போட்டிருக்கிற கை, அது கீழே இருக்கு, ரைட் ஹேண்ட். இடது கை மேல இருக்கு. எந்த கால் மடக்கி இருக்கிறீங்களோ அந்த கை மேல இருக்கணும். ஓகே. மேல இருந்து கீழே அழுத்தி கொடுங்க. கருப்பு தோல் வெள்ளை தோல் சேர்ற பகுதி இது. கீழே இருந்து மேல போகணும், மறுபடியும் மேல இருந்து கீழே. பக்கவாட்டு எலும்பு பகுதிகள், முதுகுந்தண்டு எலும்பு பகுதிகள், சரிங்களா? இந்த இடம் எது? நம்மளோட முதுகுந்தண்டு எலும்பு. ஸ்பைனல் கார்டுக்கான அத்தனை விஷயம் இங்க இருக்கு. ரைட். கணுக்கால் மூட்டை சுற்றி அழுத்துங்க. பாருங்க, மறுபடியும் சொல்ற, வலது கை இப்ப அடியில் இருக்குது, இடது கை மேல இருக்குது, சரிங்களா? காப்பு போட்டிருக்கிற கை வலது கை, அதை கவனிச்சுங்க. அப்படி வச்சாதான் ஈஸியா இருக்கும். நீங்க மாத்தியும் பிடிக்க முடியும். பிடிச்சீங்கன்னா செய்யறது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. ஈஸியா செய்யறத கஷ்டப்பட்டு, சரிங்களா, தலையை சுத்தி சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போயிடும். பொறுமையா அமுத்துங்க. மேல 2 விரல் அமுத்தணும், கீழே 4 விரல். கீழே இருந்து மேல, அந்த மூட்டை சுத்தி மேல இருந்து கீழே, மறுபடியும் கீழே இருந்து மேல. அருமை, சூப்பர். இப்ப பாருங்க, வலது கையை அடியில வச்சுக்குங்க, ரைட் ஹேண்ட் அடியில வச்சுக்குங்க. இடது கை லெப்ட் ஹேண்ட மேல வச்சுக்குங்க. எலுமிச்சம்பழம் சுத்துற மாதிரி சுத்தக்கூடாது, ஒரே மாதிரி சுத்தணும். 2 கை ஒரே மாதிரி போகணும். 1 2 3. ஆப்போசிட் 1 2 3. அகைன் கிளாக் வைஸ் 1 2 3. சும்மா மசாஜ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இடது கைய அந்த காலை தூக்கி பிடிச்சிருக்கேன், வலது கையால 5 விரல் கோர்த்து பிடிச்சிருக்கிறேன். இப்ப ஈஸியா இருக்கு எனக்கு. இதையும் சிலர் மாத்தி வச்சிருப்பாங்க, நீங்க கவனிச்சு பண்ணணும். வலது கை இந்த கால் விரல்களை கவி பிடிச்சிருக்கணும், ரைட் ஹேண்ட். இடது கை அடியில தொடைய வச்சு பிடிச்சிருக்கணும். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5. அகைன் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. கடைசி என்ன பண்றோம்? கால்களை பிடிச்சு விடுறோம். பாருங்க, குதிகாலுடைய உள்பகுதியிலிருந்து அப்படியே மேல போறீங்க. மேல கெண்டைக்கால் உள்ள இருக்குல்ல, அந்த கெண்டைக்கால் தசை இருக்குல்ல, அது வரைக்கும் நல்லா பிடிச்சிடணும். கையை லைட்டா இப்படி திருப்பி பிடிச்சு விட்டீங்கன்னா நல்லா பிடிக்க முடியும். எலும்பு அமுத்துறதால பிரயோஜனம் இல்லை, தசை அமுத்தி கொடுக்கணும். 2வது இருதயம். ஓகே, குட். இப்ப கால் பயிற்சியில இந்த பாத அழுத்துதல் சிகிச்சைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 2 பயிற்சி இருக்கு, அது இப்ப நம்ம செஞ்சிடலாம். கால் பயிற்சியிலேயே தான் இருக்கு. அது நம்ம இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி எல்லாத்துக்கும் அற்புதமான பலனை கொடுக்கிற பயிற்சி. உட்கார்ந்துட்டு செய்யறது தான். இப்ப பாருங்க, இதையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு தெரியுதா? கால்கள் 2ஐ நீட்டி உட்கார்ந்து இருக்கிறேன், சரிங்களா? கால்களுக்கு இடையில ஒரு 1.5 அடி கேப் வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். 2 காலையும் இப்படி உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 2 முட்டக்கூடாது, விரல் விரல் டச் ஆகக்கூடாது, சரிங்களா? கையே பக்கவாட்டுல வச்சிருக்கிறேன், சும்மா சப்போர்ட் பண்றதுக்காக வச்சிருக்கிறேன். ரொம்ப பின்னாடி தள்ளி போயிடக்கூடாது, சரிங்களா? ஸ்ட்ரைட்டா உட்கார்றதுக்கு சப்போர்ட்டா 2 சைடு கையை விரிச்சு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு கை வச்சிருக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து. ரைட், இதுதான் பொசிஷன். இப்ப என்ன பண்றேன்?
2 சுண்டு விரலையும் கீழே டச் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? இதுதான் பொசிஷன். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன் அப்படின்னா உள்ள கொண்டாந்து கீழே போய் முட்ட முயற்சி பண்ண வேண்டாம். கால் நேரா வச்சுக்கங்க. நல்லா உள்ள கொண்டு வாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம். அவுட். அப்படியே வெளியே. இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். 5 முறை பண்ணா போதும். சரிங்க. 5 டைம்ஸ் இன் அவுட். அதுல இன்னொரு சின்ன பயிற்சி. இப்ப 2 காலையும் ஒரே பக்கமா இல்லாம ஆப்போசிட்டா பண்ணும். இது 2 இன்னு 2 அவுட். இப்ப 2 ஒரே பக்கம் பண்ண போறோம். கால் கேப் கொஞ்சம் பக்கமா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ஒரு சைடா பண்ண போறோம். அதனால 1.5 அடி கேப் தேவையில்லை. 1 அடி கேப் இருந்தா போதும். வச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே. கார் வைபர் போகும் இல்லையா? கார்ல மழை பெஞ்சா வைபர் போகும்ல ஒரே மாதிரி. அப்படி பண்ண போறோம். ஓகே. 2 காலையும் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கங்க. ஓகே ஸ்டார்ட். ரைட் left, right, left, right, left, right, left, right, left. ஓகே சூப்பர். அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு பயிற்சி. சிம்பிள் பயிற்சி. இப்போ இன் அவுட் பண்ணிட்டோம். ரைட் லெஃப்ட் பண்ணிட்டோமா? இப்போ ரொட்டேட் பண்ண போறோம். நல்ல பெரிய ரவுண்டா பண்ண போறோம். பண்ணிடலாமா? ஓகே ஸ்டார்ட். 1 நல்லா பெரிய ரவுண்டா. தோசைக்கல்ல பெரிய தோசையை ஊத்துறீங்க. சரிங்களா? அப்ப பெரிய ரவுண்டா வரணும். 5 டைம்ஸ். அப்படியே ஆப்போசிட். 1 2 3 4 5. Again clockwise. 1 2 3 4 5. ஓகே. எவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் இந்த காலை மடிச்சு செய்யறதை நம்ம பண்ணணும். அது நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேவா? சரி. இதனுடைய கடைசி நிலை கிட்னி மசாஜ். இதுக்கு நீங்க வஜ்ராசனம் போட்டு உட்காரணும். வஜ்ராசனம் போட்டுருவீங்களா எல்லாரும்? ஈஸியா பண்ண தெரிஞ்சவங்க உட்காருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி. சரிங்களா? அதாவது உங்க கால் மடங்குற இடம் இருக்கு இல்லையா? அந்த கணுக்கால் பகுதி. அந்த இடத்துல ஒரு தலையணை மாதிரி வச்சுக்கங்க. தலையாணை. படுத்து தூங்குறதுக்கு வைக்கிறீங்களா தலையணை? அந்த தலையணைய இந்த முழங்கால் கிட்ட வைக்க தேவையில்லை. அதே மாதிரி கடைசி கால் விரல்கள்லையும் வைக்க தேவையில்லை. இந்த 2க்கும் நடுவுல ஒரு தலையணை வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். இருங்க உங்களுக்கு அது படமே காமிச்சிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஜஸ்ட் இது எப்படின்னு பாத்துக்குங்க. அது நான் எப்படின்னு சொல்றேன். இதை என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும். மேல இருந்து கீழே முதுகுத்தண்டை வருடி கொடுக்கணும். இது நான் ஃப்ரண்ட்ல செஞ்சிருக்கிறேன். பேக்ல செஞ்ச வீடியோ காமிக்கிறேன். ஓகே. ஒரு 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா கால் பயிற்சி முடிஞ்சுது. ஓகே. எப்படின்னு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஒரே நிமிடம். தலைவணி இருந்தா எடுத்துட்டு வந்து கால் கடையில வச்சு வஜ்ராசனத்துல உட்காருங்க.
சரி, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த வீடியோ எங்கேயோ காணவில்லை. அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. இதுல இருக்கான்னு ஒரே டைம் செக் பண்றேன், ஒரே நிமிஷம். ஓகே, இதுல போட்டோஸ் இல்ல. ஓகே, சரி அன்பர்களே, நானே சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது எப்படி பண்ணோம் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கணும். இங்க பாருங்க, நான் சொல்றது கவனிங்க. வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கணும். இந்த 4 நாளும் ஓகே ஓகே. வஜ்ராசனம் முடியாதவங்க சுகாசனத்துல பண்ணலாம். சரிதானுங்களா? வஜ்ராசனம் முடிஞ்சவங்க போடுங்க. ரொம்ப வயசானவங்க அல்லது காலில் ஏதாவது அடிபட்டவங்க போட முடியலன்னா அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம். முடியாதவங்க சுகாசனத்துல பண்ணுங்க. சரிங்களா? எப்படி பண்றதுன்னு மட்டும் நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ இந்த 4 நாளும் 8 விரல் பின்னாடி இருக்கணும். சரிங்களா? கட்டை விரல் சைடுல இருக்கணும். இப்ப நான் செய்யறது தெரியுதான்னு பாருங்க. நான் திரும்பி நின்றுட்டு இருக்கேன். ஓகே, தெரியும் நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். அதனோட வீடியோ அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வஜ்ராசனம் உட்கார்ந்து இருப்பேன்டா, வலிக்கும் உங்களுக்கு. நார்மல் உட்காந்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்கார்றது சிரமம் இல்லைன்னா நீங்க உட்காருங்க. உட்கார்ந்தா வலி அதிகமா இருக்குதுன்னா நீங்க நார்மலா உட்காந்துக்கோங்க. ஓகே, வீடியோ தெரியுதா? தெரியல, ஒன் செகண்ட். வீடியோ உங்களுக்கு கிளியரா தெரியும். வஜ்ராசனம் உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இந்த 4 நாள் 8 விரல் பின்னாடி வைக்கிறேன். கட்டை விரல் சைடுல. இந்த கொஸ்டின் பாத்துங்க. 4 நாள் 8 விரல் பின்னாடி, கட்டை விரல் சைடுல, மேல இருந்து கீழே வருடி கொடுக்குறேன். 1 2 3. கையை நல்லா மேல கொண்டு போகணும். எவ்வளவு கொண்டு போக முடியுமோ கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? இதுதான் பொசிஷன். 4 விரல் உடம்ப ஒட்டி இருக்கணும். கட்டை விரல் சைடுல, மேல இருந்து கீழே. சரிங்களா? 5 டைம்ஸ் பண்றோம். நம்ம கிட்னி எந்த இடத்துல இருக்கு? இப்படி நீங்க கையை வச்சு இப்படி கையை இப்படி இடுப்புல பிடிச்சீங்கன்னா இந்த கட்டை விரல் இருக்கிற இடம் தான் கிட்னி இருக்கிற இடம். சரிங்களா? இந்த இடம் தான் கிட்னியோட பிளேஸ். இதுல ஒரே ஒரு கண்டிஷன், தலையை நேரா வச்சிருக்கணும். தலையை குமிஞ்சீங்கன்னா கிட்னி பார்ட் உள்ள போயிடும். சரிங்களா? தலையை நேரா வச்சிருக்கணும். இப்ப இந்த இடத்துக்கு நாம ஒரு மசாஜ் கொடுக்குறோம். நல்லா மசாஜ் பண்ற மாதிரி, எல்லா இடமும் விரல்ல டச் பண்ற மாதிரி. சரிங்களா? இப்படி கையை வச்சு நல்லா தேய்ச்சா எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சு இந்த பிராக்டிஸ் கொடுக்கணும். கிளியர்? ஓகே, செஞ்சிட்டீங்களா எல்லாரும்? குட். சரி, இப்ப பெனிஃபிட் பார்த்துடலாம். இந்த பெனிஃபிட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த அளவுக்கு நீங்க தெளிவா பெனிஃபிட் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பயிற்சி நீங்க நல்லா பண்ணுவீங்க. சரிங்களா?
இந்த பயிற்சியோட பெனிஃபிட் 1 மணி நேரத்துக்கு மேல பேசணும். நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடா சொல்ல முடியுமோ நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் கைப்பயிற்சிக்கான பலன்கள் தான், உங்களுக்கு சொல்ல முடியலன்னு சொன்னேன்ல அன்னைக்கு. சரி, கால் பயிற்சி, கைப்பயிற்சி இன்னொரு நாள் நாங்கள் ஃப்ரீயா இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்றேன். கால் பயிற்சியினுடைய பலன்கள், அதனுடைய ரகசியங்கள், மகிமை, மேன்மை என்ன, என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் அந்த பயிற்சியில நமக்கு நடக்குது, என்னென்ன நோய்களை கட்டுப்படுத்த முடியும், எந்தெந்த நோய் வராமல் அது காப்பாத்துதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆசனங்கள்ல தண்டாசனம் அதுல செய்யறோம், நம்ம பார்த்தோம். அதே போல வஜ்ராசனம் செய்யறோம். இதுல வர்ம சிகிச்சை முறை, பாத அழுத்த சிகிச்சை முறை, அக்குப்ரெஷர் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். பொதுவான பலன்கள்ல கால்கள் பலமடையுது. இந்த பயிற்சி செய்யும் போது கால்கள் பலமடைகிறது. வயிற்றினுடைய எல்லா பகுதிகளிலையும் ரத்த ஓட்டம் சீரா ஓடுது, ஸ்டொமக் ஃபுல்லா. சரிங்களா? இது கையை காலை நீங்க இப்படி அசைக்கும் போது உங்க வயிற்று பகுதி முழுக்க ரத்த ஓட்டம் நல்லா ஓடுது. கீழ்வாதம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள், காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, முழங்கால் கால் குடைச்சல், நரம்பு வலி, இவை குணமடையும். லைஃப் லாங் இது வராது உங்களுக்கு. சரிங்களா? முதுகெலும்பை வருடி விடுவதன் மூலம் அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்குவிக்கப்பட்டு மூத்திரக்காய் அப்படிங்கிறது கிட்னி, சரியா, மற்றும் அடிவயிற்று பகுதியில் இயக்கம் நல்லா அமையும். உடலின் முக்கியமான உட்பகுதிகளுக்கு கீழே அழுத்தி கொடுத்தீங்களா காலில், இருதயம், சுவாசப்பைகள், குடல், மூளை சுரப்பிகள், நம்ம பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்டு போன்ற எல்லாவற்றினோட அந்த பாதங்களுக்கு தொடர்பு இருக்கு. நரம்பின் மூலமாக கால் விரல்களை அழுத்துறதுனால அவற்றினுடைய இயக்கம் நல்லா ஊக்குவிக்கப்பட்டு உறுப்புகள் எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா எரியும். சிறப்பு பலன்கள் என்ன? கால் பயிற்சி முதல் 1 அன்று 2 நிலையில இந்த வர்மக்கலையில 10 உயிரிடங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அதுல 50% உயிரிடங்கள், அதாவது 5 உயிரிடங்கள் இந்த கால் பயிற்சியில மட்டுமே ஆக்டிவேஷன் ஆகும். அதனாலதான் நீங்க கால் தொட்ட உடனே ஏன் உங்களுக்கு பாடி ஃப்ரீ ஆகுதுன்னா, கால் ஃப்ரீ ஆகுதுன்னா அந்த வர்மாவெல்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. சரிங்களா? வாய்ப்பு இருந்ததுன்னா வர்மா போய் கத்துக்கோங்க. உங்களுக்கு நேரம் இருக்கு, காசும் இருக்குன்னா போய் வர்மா, இது ஏதாவது அக்குபஞ்சர் ஏதாவது கத்துட்டீங்கன்னா நம்ம மகிழ்ச்சியோட பயிற்சி எவ்வளவு பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும். வர்ம ஆசிரியர்கள் எல்லாம் வியந்து போறாங்க, எப்படி இந்த பயிற்சியை வடிவமைச்சாரு, எப்படி இந்த முத்திரையெல்லாம் அவர் பயன்படுத்தினாரு, இது இறைவனுடைய செயல்தான் அப்படிங்கிற அளவுக்கு வியந்து சொல்ற அளவுக்கு இந்த பயிற்சி இருக்கு. அப்ப முதல் நிலையில கைகளை நீங்க தரையில் அழுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா, அப்படி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, முதல் நிலை. அதாவது காலை நீட்டி தண்டாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்ப கை பொசிஷன் எப்படி இருக்குங்க, இப்படி சைட்ல தரையில வச்சிருக்கீங்களா, அப்படி வைக்கும்போது 2 வர்ம புள்ளி முதல்லயே சொன்னோம். கை இப்படி வைக்கிறப்ப நமஸ்கார முதிரையில இங்க உள்ளங்கை வர்மம், இங்க தட்சிணை கால வர்மம் ஆக்டிவேஷன் ஆகுது. இது இருதயத்தை சரி பண்ணக்கூடியது, இது முதுகு தண்டை சரி பண்ணக்கூடியது. அதே புள்ளி இங்கேயும் ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? அப்ப முதல் நிலையில கால்களை உள்ளே மடக்கி விரிக்கிறப்ப நம்மளுடைய எலும்பு இணைப்பு, உங்களோட தொடை பகுதி இருக்குல்ல, இடுப்பு பகுதி, அங்க யுனிவர்சல் பால் ஜாயின்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பகுதி என்ன ஆகுது, நல்ல இயக்கம் பெறுகிறது. அப்ப இடுப்பு பகுதியினுடைய 2 எலும்பு மூட்டுகளை நல்லா இயக்குறோம். கைப்பயிற்சியில 4 மூட்டை நல்லா இயக்கணும். சரிங்களா? அப்ப ஒரு மனுஷன் நேரம் நிக்கணும், நடக்கணும், கூன் போடாம இருக்கணும் லைஃப் லாங்னா இந்த ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு குழந்தை பேற்றுக்கு அப்புறம் அந்த பெல்விஸ் எலும்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடுப்பு பகுதி எலும்புக்குமான இடுப்பு எலும்புக்குமான இடைவெளி அதிகரிச்சும். அப்ப அவங்களுக்கு நடையில மாற்றமே தெரியும். சரிங்களா? இந்த பயிற்சி செய்ய செய்ய அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி நார்மல் வந்துருவாங்க. ஆண்கள் நம்ம என்ன பண்றோம், அதிகமா 2 வீலர் ஓட்டுறோம், நிறைய வெயிட் தூக்குற வேலைகள் செய்யறோம், அதிக நேரம் நின்றுட்டு வேலை செய்யறோம். இதனால இந்த பால் ஜாயின்ஸ் பவர் குறைஞ்சிரும், எனர்ஜி குறையும். அப்ப அது இந்த விஷயம் சரிப்படுத்தும். குறிப்பா மேஜர் ஆபரேஷன் பண்றப்ப அனஸ்தீசியா கொடுக்குறாங்க இல்லையா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ஒட்டம்ப 2ஆ மடிச்சு குனிய வச்சு அந்த முதுகு தண்டில் அது குத்துவாங்க. லம்பார் பஞ்சுன்னு சொல்லுவாங்க, L4 L5. அப்ப இது வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் கிடையாது, ஒரு டியூப் மாதிரி உள்ள போய் அதுக்கப்புறம் அந்த அனஸ்தீசியா கொடுக்குறப்ப அது மரத்து போறதுக்கு அந்த செயல் செய்வாங்க.
அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்க்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். அது கண்டிப்பா ஆகும். நிறைய பேருக்கு இந்த சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறமோ அல்லது முதுகுத்தண்டுல ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமோ நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க சந்திக்கிறதுக்கான காரணத்தில் இது ஒன் ஆஃப் த ரீசன். அப்ப அந்த ஹோல்ஸ்ல காற்று ஏதாவது உள்ள போயிருச்சு அப்படின்னா பல ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? இப்படி செஞ்சவங்களுக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோனையும் வலது கால் வலது கை, இடது கால், இடது கை வழியில மரத்து போற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் வரும். கீழே கால் வைக்கிறப்ப ரொம்ப பெயின் ஆகும். சரிங்களா? அப்ப அது எல்லாத்தையுமே இந்த பயிற்சி சரி பண்ணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். குறிப்பா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு உடல் உழைப்பு குறைஞ்சிட்டே இருக்குது. கால்களுக்கான இயக்கம் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்ப அந்த நரம்புகள் சுருண்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து வெரிகோஸ் வெயின். அந்த பிரச்சனை நம்ம பயிற்சி செய்யறப்ப குணமாகும். குறிப்பா அந்த காலை ரைட்டு, லெஃப்ட், இன்னு, அவுட்டு பண்றீங்க இல்லையா? இது பண்ணும்போதே அந்த நரம்புகள் எல்லாம் நல்லா இழுக்கறக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? அது பண்ணீங்கன்னா நல்லா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் சீக்கிரம் குறையும். கால் பயிற்சி 3, 4 நிலைகள் என்ன பண்றோம்? சுத்துறோம். 15 முறை, 5 முறை, 10 முறை, 15 முறை கால் நீட்டியே 2யும் சுத்துனீங்கல்ல, அதான் 3, 4 நிலை. இதை செய்யறப்ப நல்லா இங்க இருக்கிற கால் மூட்டுக்கள்ல நல்ல லூப்ரிகேஷன் நடக்கும். அப்ப பெண்களுக்கு அந்த நடை மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு, ஆண்களுக்கு பேக் பெயின் வராம இருக்கிறதுக்கு, ஆங்கிள் ஆங்கிள் போன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கிள் போன், சரிங்களா? கணுக்கால் மூட்டு தான் நம்ம உடலையே தாங்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம ஹோல் பாடிய இந்த ஆங்கிள் போன் இருக்கு இல்லையா, கணுக்கால் மூட்டு இருக்கு இல்லையா, அந்த இதுதான் தாங்கிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு வெயிட் ஸ்ட்ராங்கா தூக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்ப அந்த பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது தான் நம்மளுடைய நடை, நம்முடைய செயல்பாடு எல்லாம் சரியா வரும். குதிங்காலில் இருக்கிற வர்மம் உப்பு குற்றி கால வர்மம், சரிங்களா? இதனுடைய இயக்கம் வருது அந்த 2 நிலைகள் நீங்க செய்யும்போது. நிலை 5, 6ல இரண்டாவது உயிரடங்கல். நம்ம முதல்ல ஒரு உயிரடங்கல் பார்த்தோம். இரண்டாவது உயிரடங்கல் சுண்டிகை காலம் அல்லது சுண்டிகை அடங்கல்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம கட்டை விரலினுடைய பின் பகுதியில் இருக்கு. இது நீங்க காலை மேலதான் அழுத்தி கொடுக்குறீங்க. அடியில இந்த விரல்கள் வச்சிருக்கிறப்ப இந்த இரண்டாவது உயிர் அடங்கல், சரிங்களா, அது இயக்கத்துக்கு வருது. அதே போல விருத்தி காலம் அல்லது விருத்தி அடங்கல் சொல்லுவாங்க. கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவிலே கீழே உள்ள பகுதி, சரிங்களா? அந்த பகுதியை நம்ம வந்து இதுல அழுத்தி கொடுப்போம், பக்கவாட்டுல அழுத்தி கொடுக்கறப்ப. சரிங்களா? இது ஒரு வர்மக்கலை மருத்துவ முறையில மிக முக்கியமான வர்ம புள்ளிகள். இந்த அடங்கல் அமைஞ்சிருக்கிற இடம் கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கு இடையில இருக்குது. 3 விரல் கீழே இருக்குது. சரிங்களா? அந்த இடத்த இப்ப நீங்க பாருங்க. இந்த இடம் தெரியுதா? வர்மால இது மிக முக்கியமான ஒரு அடங்கல். இதை நீங்க கீழே அழுத்தும் போது, பக்கவாட்டுல அழுத்தும் போதும், கீழே மேல இருந்து கீழே அழுத்திட்டு வரும்போது இந்த வர்மா புள்ளி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? இயக்கத்துக்கு வந்துடும். இந்த விடத்துல அழுத்தம் தரும்போது உடல் ஆரோக்கியம் ஏற்படுது. உடல் தசைகளினுடைய இறுக்கத்தினால் ஏற்படக்கூடிய வலிகள் நீங்குகிறது. தலை சுற்றல், உயர் ரத்த அழுத்தம், தலைவலி, கண் நோய்கள், கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் இருக்கிற கட்டிகள், மஞ்சள் காமாலை, ஹெர்னியா, மூச்சுப்பிடிப்பு, குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீர் தேக்கம், சிறுநீர் தானாக வெளியேறுது ஆகிய நோய்களை தீர்க்கக்கூடிய வர்ம புள்ளி இது. சரிங்களா? ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறப்ப இது 7 முறை அழுத்தி கொடுத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறைவுக்கு வரும். இது தனித்தனி ட்ரீட்மெண்ட்டா நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குள்ள இவ்வளவு பிராக்டிஸ்ல பலன் இருக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறோம். அதற்கு கீழே இருக்கிறது படக்கால் வர்ம புள்ளி. சரிங்களா? இதுதான் அந்த பக்கவாட்டுல இருக்கிற வர்ம புள்ளி. சரிங்களா? அப்ப கால் விரல்களுடைய பள்ளம், கழுத்து சார்ந்த நரம்புகள் தூண்டப்படக்கூடிய இடம். இது நம்ம கால்ல நீங்க அழுத்தி கொடுக்குறப்ப என்னென்ன இடத்துல எந்தெந்த உறுப்புகள் இயக்கத்துக்கு வருங்கிறதுக்கான பாயிண்ட் படம். 4வது உயிரடங்கல் பாதத்தின் மார்பக பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் இடையே உள்ள மையப்பகுதி, குழிவான பகுதி. இது வர்மாலையும் சரி, அக்குபஞ்சர்லையும் சரி, இது வந்து கிட்னிக்கான பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து உள்ளங்கால் வெள்ளை வர்மம் அல்லது உள்ளங்கால் வெள்ளை அடங்கல்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மயக்கம் போட்டாருன்னா அவரை எழுப்பினோம்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எந்திரிச்சிருவோம். இது உயிர் காக்கிற புள்ளி. சரிங்களா? இதை நம்ம வந்து நம்ம பாத அழுத்தத்துல பண்றப்ப இந்த புள்ளிய அமுத்தி கொடுக்குறோம். சரிங்களா?
இது பாருங்க, இந்த உள்ளங்கால் வெள்ளை வர்மம் எந்த இடத்துல இருக்குது? கால் தட்சணை காலம், சரிங்களா? சக்தி கூர் அடங்கல், கால் பெரு நரம்பு, பாதத்தினுடைய சக்கரங்கள், சரிங்களா? நமக்கு சொல்லாம வரக்கூடியது நோய். என்ன நோய்? ஹார்ட் அட்டாக். சரிங்களா? அது உடனடியா ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பயிற்சிகளுக்கு இருக்குது. கால்களுக்கு பலம் கிடைக்குது, சுவாசத்தை ஒழுங்கு செய்கிறது. இதற்கு கீழே ஒரு துணை வர்மப்புள்ளி இருக்கு, சரிங்களா? அதுக்கும் கீழே, அதுக்கு பேர் முத்து தாமரை வர்மப்புள்ளி. இது வயிற்று பகுதிக்கும் இடுப்பு பகுதிக்கும் இடையில இருக்கிற ஒரு மைய பகுதி, சரிங்களா? அதனாலதான் நம்ம சொல்லுவோம், எந்த இடத்தையும் விடாம அழுத்திட்டு வரணும். உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய சக்தி சரியாக செல்லாமல் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த உறுப்புகளுக்கெல்லாம் எனர்ஜி ப்ராப்பரா போயிடுச்சுன்னா நோய் வராதுங்க, சரிங்களா? மலச்சிக்கலை போக்கக்கூடிய புள்ளி எதுங்க? இந்த கடைசியில் அழுத்தி கொடுங்கன்னு சொன்னோம்ல, கடைசி வரைக்கும் அழுத்தி கொடுங்கன்னு சொன்னோம்ல. அப்ப மலச்சிக்கலை போக்கக்கூடிய புள்ளி அந்த பாதத்தினுடைய கீழ் கடைசி பகுதியில் இருக்கிற புள்ளி. இப்ப பக்கவாட்டு பகுதியை அழுத்தி கொடுக்குறீங்கல்ல, பக்கவாட்டு பகுதியை அழுத்தி கொடுக்குறப்ப இங்க பாருங்க, இந்த பக்கவாட்டு பகுதி, இந்த காலினுடைய பக்கவாட்டு பகுதி உங்க முதுகுத்தண்டு மாதிரியே இருக்கும். இந்த இடம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க, சரிங்களா? அப்ப இந்த பக்கவாட்டு பகுதியை அழுத்தி கொடுக்கும்போது முதுகுத்தண்டு பகுதியில் இருக்கிற அத்தனை வர்ம புள்ளிகளையும் நம்ம இயக்கிடுவோம். முதுகுத்தண்டுக்கான ஆற்றல் போகும். அதனுடைய கீழ்ப்பகுதி பித்தப்பை இருக்கிற இடம். இன்னைக்கு பித்தப்பையில ஊருப்பட்ட பிரச்சனை வந்து கல்லு வந்து வெட்டி வெட்டி வீசிட்டு இருக்கீங்க. பித்தப்பை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான உறுப்பு. அது நீங்க அடுத்த நிலை வர்றப்ப அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். பித்தப்பை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புல. அது வெட்டி வெட்டி வீசுறதுக்கு இறைவன் கொடுக்கல. புரியுதா இல்லைங்க? அப்ப அதைய சீர்படுத்துறதுக்கான முறையை நம்ம வாழ்க்கை முறையில, பயிற்சியில, உணவு முறையில மாற்றணும். பித்தப்பை போயிடுச்சுன்னா உங்க உடம்புல இருக்கிற கழிவு நீக்கம் பெருசா நடக்காது. விஷத்தை முறிக்கிற தன்மை பித்தப்பைக்கு கல்லீரலுக்கும் தான் இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும், சரிங்களா? அப்ப நீங்க இது இது இயக்கம் பெற நம்ம கால் அழுத்தும் போது பித்தப்பை நல்லா வேலை செய்யும். சரி, இதுல சக்தி வர்மம்னு ஒரு புள்ளி இருக்குங்க. இதை இங்க பாருங்க, இந்த பக்கவாட்டு பகுதியில் அழுத்துறீங்கல்ல, கருப்புத்தோல் வெள்ளைத்தோல் சேரக்கூடிய பகுதியில சக்தி வர்மம்னு ஒரு புள்ளி இருக்கு. இது வர்மால மிக சிறப்பான வர்ம புள்ளி, குறிப்பா பெண்களுக்கானது. பெண்களுக்குள்ள இந்த பாதத்துல வயிற்று பகுதியினுடைய உள்பக்கம் கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்க தீர்வு இருக்கு. கர்ப்பப்பையில வரக்கூடிய இந்த ஃபைபராய்டு கட்டி, அது வளராம இருக்கணும், அதை கட்டுப்படுத்தணும். பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ், சாக்லேட் சிஸ்ட், இர்ரெகுலர் பீரியட், அது ஊருப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு இன்னைக்கு, மாதவிடாய் பிரச்சனை. அதே போல மெனோபாஸ் டைம்ல அதிகமான உதிரப்போக்கு, அதிகப்படியான வயிற்று வலி, குழந்தையின்மை, நீர்க்கட்டி, இது போன்ற இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பாத அழுத்த சிகிச்சை பண்ண பண்ண. அது இதெல்லாம் இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? லேப்ரோஸ்கோபிக் போகணும்பாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட், நீங்க போய் வாழ்நாள் முழுக்க ட்ரீட்மெண்ட்ல இருப்பீங்க. இதுக்கு இந்த பயிற்சி செய்யறது தி பெஸ்ட் ஒரு விடையா இருக்கும். ஆண்களுக்கு இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம், ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல நிறைய பிரச்சனை வர்றதை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீப காலத்துல. முற்காலத்துல அவ்வளவு வரல. ஏன்னா நான் முதலே சொன்னேன், இந்த கொலுசு தண்டை அப்படிங்கிறத நம்ம ஆண்கள் போட்டிருந்தாங்க, அதை தூக்கி வீசிட்டோம், சரிங்களா? அப்ப ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நமக்கு வருது. அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வருது, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற எண்ணம் வருது, சரிங்களா? அப்ப நம்ம பாதத்துல பக்கவாட்டு பகுதி கீழ்ப்பகுதியில பித்தப்பை நல்லா ஊக்குவிக்கப்படுவதற்கும், பித்தப்பை கல்லை தவிர்ப்பதற்கும், பித்தப்பை அதை நீக்குவதற்குமான விஷயமாக இந்த பயிற்சி நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கு. குறிப்பா ஜீரண சக்தி நல்லா நடக்கும். இந்த பயிற்சி நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா உறுப்புகள் நல்லா இயங்கும், ஜீரண சக்தி நல்லா வேலை செய்யும். கால்கள்ல நன்கு பக்கவாட்டில் விரிந்து தரையில் ஒட்டுவது போல செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் செய்யறப்ப நல்லா கீழே டச் பண்ணிட்டு வர மாதிரி நல்லா முடிஞ்ச வரைக்கும் செய்யணும், சரிங்களா? அப்ப நம்ம உடம்புல இந்த முதுகுத்தண்டு பகுதி அந்த சைட்ல இருக்குல்ல, அதுவும் நல்லா சீராக இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். பேக் பெயின் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். கணுக்கால் பகுதியை நல்லா அழுத்தி கொடுக்கறதுல, மேல் கணுக்கால் கீழ் கணுக்காலை பிடித்து சுழற்சி பண்றதுல, சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா, கணுக்கால் மூட்டை சுற்றி நாளமில்லா சுரப்பிகள், நம்மளோட நாளமில்லா சுரப்பிகள், உடம்புல 7 நாளமில்லா சுரப்பி இருக்குல்ல, செக்ஸுவல் கிளாண்ட், அட்ரினல், தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், பேன்கிரியாஸ், பிட்யூட்ரி, பீனியல், இது எல்லாமே எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். அதற்கான பாயிண்ட் எல்லாம் உங்க கணுக்கால் இருக்கு, சரிங்களா? அதே போல செக்ஸுவல் கிளாண்ட்
அட்ரினல் கிளாண்ட், pancreas, thymus எல்லாமே இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஆகிறது. சரிங்களா? எல்லா கிளாண்ட் முடிச்சும் எங்க இருக்குதுங்க? நம்மளோட கணுக்கால் மூட்டுல இருக்குது. சரிங்களா? எண்டோகிரைன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யுது. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒரு நூல்கண்டு மாதிரி இருக்கும் நம்ம கணுக்கால் மூட்டு. பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பகுதிகள் ஆக்டிவேட் ஆகும், ஆண்களுக்கு பிராஸ்டேட் கிளாண்ட் புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு தான் அந்த காலத்துல கொலுசு போடுறதுன்னு ஒரு பழக்கம் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. அந்த பகுதியில ஆக்டிவேஷன் ஆயிட்டே இருக்கும். ஆண்களுக்கு தண்டைன்னு சொல்றது ஒண்ணு இருந்தது, சிலம்பம் அது இப்ப போடுறது இல்லை. இப்ப மெட்டி போடுற இடத்துல கர்ப்பப்பைக்கான புள்ளி இருக்குது. அதனாலதான் மெட்டி போடுற பழக்கம். ஒரு பெண் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மெட்டி போடுறதுன்னு ஒண்ணு, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நல்லா சொல்றீங்கல்ல, அப்ப மெட்டி போடும்போது கர்ப்பப்பையினுடைய புள்ளிகள் நல்லா வேலை செய்யும். மோதிரம் போடும்போது ஹார்ட்டுக்கான புள்ளிகள் வேலை செய்யும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்மா தொடர்பு இருக்கு. சரி, டைம் ஆயிருச்சு. ஒரு ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். ஒரு திருமணமான பெண் குழந்தை பேருக்கு அவங்க தயாராகணும், தாம்பத்தியம் சரியா இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த மெட்டியில கொடுக்குற அழுத்தம், கொலுசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணும். கண் பிரச்சனைகள் இந்த பயிற்சியில குணப்படுத்தப்படும். 40 வயசுக்கு மேல சாலேஸ்வரம், கிட்ட பார்வை, தூர பார்வை, இது எல்லாமே அதுக்கான வர்ம புள்ளிகள் நீங்க இயக்குறீங்க. கணுக்கால் மசாஜ். சரிங்களா? கணுக்கால் என்ன பண்றீங்க? மசாஜ் பண்றீங்கல்ல, அது குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய புள்ளியா இருக்குது. நல்ல மெடிடேஷன் கிடைக்கும். இந்த பயிற்சி பண்ணிட்டு தியானம் பண்ணீங்கன்னா தியானம் எக்ஸலண்டா கிடைக்கும். ஏன்னா நம்ம அடுத்தது மெடிடேஷனுக்குள்ள போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிராக்டிஸை யாரு ரெகுலரா பண்ணிட்டு தியானத்துக்குள்ள வர்றீங்களோ உங்க தியானத்தோட லெவலே வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பயிற்சியை ஸ்கிப் பண்ணிட்டு மெடிடேஷன் வருவாங்க. பெரிய பெனிஃபிட் நீங்க அடைய முடியாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் மெடிடேஷன்ல ஹையர் லெவல் நீங்க போக முடியும். மைண்டை முழுசா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிறது கண் புகைச்சல் வருமம். இதையும் நீங்க பயிற்சி பண்றப்ப அழுத்தி கொடுப்பீங்க. இந்த வர்மம் அமைந்திருக்கிற இடம் வெளிப்புறத்தில் இருக்கிற கணுக்கால் மூட்டினுடைய ஒரு விரல் கீழே. தலைவலி, தலைக்கிருகிருப்பு, தூக்கமின்மை, கவலை, மன அழுத்தம், மனநோய்கள், கணுக்கால் வலி, வலிப்பு நோய்கள், கால்வலி, முதுகுவலி, போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது, கணுக்கால் வலி போன்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்துற வர்ம புள்ளி அது. கால்களுக்கு பலம் கிடைக்கும், கால்கள் தேவையான ஆற்றலை பெறும், உடல் எடையை தாங்கக்கூடிய சக்தி, இது மூணுமே கிடைக்கும். உள் கணுக்கால் மூட்டு பகுதியிலிருந்து 40 நரம்புகள் கிளம்பி மூலாதாரத்தோடு தொடர்பு இருக்கு. அதனாலதான் மெடிடேஷன் நல்லா வரும்னு சொல்றோம். சரிங்களா? இந்த பகுதிக்கு நம்முடைய முகத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. கால்களுக்கும் நம்ம முகத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. முகத்துல, கன்னத்துல, தாடை பகுதியில ட்ரைஜெமினல் நர்வ் சிஸ்டம் நல்ல இயக்கம் பெறும். இந்த பயிற்சி பண்றப்ப முகத்துல பொலிவு கிடைக்கிறது. இந்த கால் பயிற்சி பண்ணும்போது தோல்ல ஷைனிங், பளபளப்பு, கன்னம் 60 வயசானால் சுருக்கு வராம இருக்கிறது, பக்கவாதம் லைஃப் லாங் வராது. இந்த பிராக்டிஸ் ரெகுலரா பண்ணீங்க. இது கூட சில உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் கரெக்டா பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் மாத்திட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு சம்பந்தமே கிடையாது. கணுக்கால் 15 முறை சுழற்சி பண்றோம். 5 விரல்களை கவி பிடித்து செய்யறோம். அந்த கவி பிடித்து செய்யறப்ப முக்கியமான உயிரிடங்கள். சரிங்களா? அதனாலதான் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம இப்படி உட்கார்ந்துட்டும் சுத்துறோம் காலை. ஓகேங்களா? காலை மடிச்சு வச்சுட்டும் காலை பிடிச்சு சுத்துறோம். கிட்டத்தட்ட 30 முறை அந்த சுழற்சி வருது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான உயிரிடங்கள், 3 உயிரிடங்களையும் பிடித்து நம்ம அந்த பயிற்சி செய்யறோம். அப்ப கால்ல கீழ இருந்து மேலாக பிடித்து விடும்போது, கீழ இருந்து மேல பிடிச்சு விட்டோம்ல, அப்படி வர்றப்ப 8 விரலும் அழுத்தக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் குதிகால் வர்மம்னு பேரு. வர்ம புள்ளியின் மேல பெருவிரல் மற்றும் சிறுவிரல் கொண்டு இறுகி பிடித்து மேலும் கீழுமாக அசைத்து தடவணும். இது வர்மா எப்படி செய்யணுங்கிறது. நீங்க அழுத்தி பிடிச்சிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? குதிகால் வீக்கம், குதிகால் வலி, வாதம், குடல், மலக்குடல் பகுதி, இது எல்லாமே பலப்படும் இந்த வர்மா புள்ளியில். சரிங்களா? இது உத்திக்கால வர்மம், உப்புக்குற்றி வர்மம், கண் புகைச்சல் வர்மம் எல்லாமே இந்த பகுதியில ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இதை நல்லா இப்படி பிடிச்சு விடணும்.
வெளிப்பக்கமா அழுத்துறப்ப உப்பு குற்றி கால வர்மம் வேலை செய்யும். சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு அதிகமாயிட்டு வருது பெண்களுக்கும். ஸ்பைனல் கார்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம அழுத்தும் போது, சரிங்களா? அந்த அந்த ப்ராப்ளம் வந்து முற்றிலுமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அந்த சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா இப்ப நிறைய பேர் வந்து ஆபரேஷன் தான் வழின்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணி பார்த்து முடியலைன்னா அப்புறம் நீங்க அந்த நிலைக்கு போகணும். இந்த பயிற்சி முழுக்க முழுக்க அதை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. காலையில எந்திரிச்சோடனே நிக்க முடியல, கால் இழுக்கிற மாதிரி இருக்குது, தூக்கத்துல கால் இழுக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் அதனுடைய ஒரு ப்ராப்ளம் தான். அதே போல பிரெயின் எம்ப்ராய்டு அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து உங்களால் விடுபட முடியும். கணுக்கால்ல இருந்து 8 விரல் மேல இருக்கிற உயிரடங்கள் வந்து கொம்பேறி அடங்கல். இது 5வது அடங்கல் கால் பயிற்சியில வரக்கூடியது. சரிங்களா? அந்த இடத்தையும் நம்ம வந்து கால் அமுத்தி கொடுக்குறப்ப ஆக்டிவேஷன் பண்றோம். அதுக்கு ஒரு விரல் கீழ இருக்கிறது வந்து மண்ணை உயிர் அடங்கல். அப்ப 5 உயிர் அடங்கல்கள் இதுல வேலை செய்யுது. உள்ளங்கால் வெள்ளை அடங்கல், சுண்டிகை அடங்கல், விருத்தி அடங்கல், கொம்பேறி அடங்கல், மண்ணை அடங்கல். சரிங்களா? காலை கீழ இருந்து மேல் நோக்கி மட்டும்தான் அமுத்தணும். மேல இருந்து கீழே வரக்கூடாது. செகண்ட் ஹார்ட்னு சொல்ற கெண்டைக்கால் பகுதி. சரிங்களா? டிராபுலர் வெயின் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் ஹார்ட் தான் கீழ இருந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி உங்க மேல் இருதயத்துக்கு கொடுத்து நம்ம ஹார்ட்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு அதான் உதவுது. அப்ப பிரச்சனைக்கு ஒரு கால் நீங்க ஸ்கேன் செய்யணும்னா 8,000 ரூபாய் வருது. 2 காலுக்கு 16,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு ரெமெடி சாக்ஸ் ஒரு 2,000 ரூபாய் வாங்கி போட்டு அது போட்டுட்டு சுத்துறவங்க இருக்கிறாங்க இல்லையா? கால் வலி அதிகமா இருக்குதுன்னு. இப்ப ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா நம்ம லங்ஸ்ல பிளட் நோட்ஸ் வந்து தெரியறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மூச்சு வாங்கும், வயதாகிறப்ப படியேற முடியாது, மூச்சு திணறும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் பிளட் நோட்ஸ் கட்டி கட்டியா தெரியும். இது வந்துச்சுன்னா லங்ஸ்ல மைட்ரல் வால்வு ப்ராப்ளம் வருது. சரிங்களா? அப்ப நுரையீரல் நீர் சேரக்கூடிய பிரச்சனை. இதனால் மருத்துவர்கள் தண்ணீர் குறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம் ஹார்ட்டுக்கு பம்ப் நல்லா ஆகாது. ஏன்னா ரத்த குழாயில ரத்த கட்டி உருவாகி வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது வந்து டெத் வரைக்கும் கூட போகும். அப்ப வெரிகோஸ் இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பிராக்டிஸ் நம்மளோட கால் பயிற்சி. வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் அதிக நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சீங்கன்னா வரும். பிரசவ காலங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவத்தில் இதுக்கு தீர்வே கிடையாது தான். ஆபரேஷன் செஞ்சீங்கன்னா மறுபடியும் வரும். ஒரு பிரச்சனையினுடைய மூலத்தை சரி பண்ணலைன்னா திரும்ப திரும்ப அந்த மரம் முளைச்சிட்டே இருக்கிற மாதிரி தான். நீங்க வேரோட அறுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த பயிற்சியை சரியா செய்யும் போது அது இத்தனை நன்மைகளை நமக்கு கொடுக்கும். கண்களை மூடி உறுப்புகளோடு நம்ம பேசி உணர்ந்து செய்யணும். மொத்தம் 11 வர்ம புள்ளிகள் இயங்குது. மூட்டு வர்மா வஜ்ராசனத்துல 5 முறை வருடி கொடுக்குறீங்களா முதுகு தண்டுல. சும்மா ஜஸ்ட் வருடி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அதுல எத்தனை வர்மா வேலை செய்து வரும்? 10 வர்மா சுழியாடி வர்மா, முடிச்சு வர்மா, கை சுருக்கி வர்மா, சிப்பி வர்மா, நற்றல் வர்மா, பூனல் வர்மா, வாயு காலம், கச்சை வர்மா, நங்கனாம்பூட்டு, ஆணிக்காலம். இத்தனை வர்மாவும் உங்க உடம்புல வேலை செய்யுது இந்த பயிற்சி. சரிங்களா? எவ்வளவு வர்மா புள்ளிகள் இருக்கு பாருங்க உடம்புக்குள்ள. 1008 புள்ளி இருக்குதுங்கிறாங்க. சிலர் 360 புள்ளி இருக்குங்கிறாங்க. பல புள்ளிகள் நம்ம பயிற்சியில ஆக்டிவேஷன் ஆகுது. கீழ்ப்பகுதியில் இருக்கிற 5 வர்ம புள்ளிகளை நம்ம அழுத்தி விடுகிறோம். அந்த பகுதியில முதுகுத்தாரை பலம் பெறும், முதுகு இடுப்பு வலி வராமல் இருக்கும், மூலாதாரம் வளம் பெறும், கிட்னி ஸ்டோன்ஸ் பெருசாகாம யூரின்லயே வெளியே வந்துடும். வலது கால் கட்டை விரல், இடது கால் கட்டை விரல் மேல இருக்கும். அந்த மாதிரி நீங்க உட்காரணும் வஜ்ராசனம் உட்கார்றப்ப. சரிங்களா? வஜ்ராசனம் உட்கார்றப்ப வலது கால் கட்டை விரலுக்கு மேல இடது கால் கட்டை விரல் இருக்கிற மாதிரி அமுத்தி உட்காரணும். அப்போ உயிர் வந்து வளச்சுழலா ஓடும். ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகும். வஜ்ராசன நிலையில் இருக்கிறப்ப தான் கிட்னி ஹேங்கிங் பொசிஷன்ல இருக்கும். அதனாலதான் இதுக்கு வஜ்ராசனம் உட்கார சொல்றோம். அப்ப கிட்னி ப்ராப்ளம் தீரும். முடியாதவங்க சுகாசனத்தில் உட்காருங்க. போக போக வஜ்ராசனம் மாத்திக்கலாம். உடம்புல இருக்கிற உப்பை சரியா பிரித்து யூரிக் ஆசிட் வெளியே தள்ளுது. டெய்லியும் கால் பயிற்சி செய்யறவங்க 40 நிமிஷம் நீங்க வாக்கிங் போனா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது இந்த 2 நிமிஷம் கால் பயிற்சியிலே கிடைக்கும். உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இயக்கிடுறோம். வஜ்ராசனத்தில் 5 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா 75 யோகாசனம் செஞ்சதுக்கு சமம். கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, காயகல்ப இது எல்லாத்துலயுமே வஜ்ராசனம் நம்ம செய்யறோம். உள்தாடை வர்மம், ஆமை காலம் என்ற 2 வர்ம புள்ளிகள் என்ன இருக்குது. இது மூச்சு பயிற்சியில நமக்கு வந்து சரியாது. அப்ப இடுப்பு எலும்பு நன்றாக திரும்புகிறது. நாள் முழுவதும் இடுப்பு வரை இருக்கிற எல்லா நரம்புகளும் நல்ல சீராக இயக்கம் பெறுகிறது. சரிங்களா? ஓகே, போதும். எனக்கு சொல்லியே போதும், முடியல. சரிங்களா? இதை ஃபாஸ்டா சொல்லிட்டேன். அதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் தனியா ஒரு நாள் வகுப்பே எடுக்கணும். மணிக்கணக்கில் பேசணும். அவ்வளோ விஷயம் இருக்கு.
சரி, இப்ப நீங்க ஆரம்ப காலம் தானே போதும். இது செஞ்சா எவ்வளவு பெனிஃபிட்ன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் இதை நம்ம பேசுறோம். சரி, இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. இந்த கால் பயிற்சியோட வீடியோவை நான் அன்னைக்கு கைப்பயிற்சி வீடியோ அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு கால் பயிற்சி வீடியோவை இப்ப கொஞ்ச நேரத்துல, இப்போ உணவு முடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நீங்க அந்த வீடியோவை பொறுமையா 1க்கு 2 முறை பாருங்க. பார்த்துட்டு கரெக்டா அது ஒரு 5 நிமிஷம் தான். பார்த்துட்டு அந்த பயிற்சியை சாப்பிட்டோன்னே செய்யக்கூடாது. சாயங்காலம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு 6 மணிக்கு மேல 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்ப வேணா செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. நாளை காலையில எந்திரிச்சு கைப்பயிற்சி, கால் பயிற்சி 2யும் சேர்த்து செய்யுங்க. சாயங்காலம் வாய்ப்பு இருந்தா அதையும் செய்யுங்க. மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும் அதிகபட்சம். சரிங்களா? இப்ப இந்த 2 பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே வரவே உங்க உடம்புல நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியறதுக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? ஃபாலோ பண்ணிடலாமா? ஓகே, சிறப்பு. உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செய்யற தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் இந்த உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு மட்டும். அதாவது உங்களுக்கு அந்த போல் போடுறது வந்து நீங்க எல்லாருமே போல் போடுறதை பார்த்து பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நல்லா சிறப்பா அது பண்ணிட்டு வாங்க. அதே போல அந்த கிஸ் ப்ரோக்ராம் வாரத்துக்கு 1 அனுப்புவோம். இந்த வாரத்துல 3 வகுப்பு நீங்க கத்துக்கிட்டு அந்த 3 வகுப்புல கேட்கிற அந்த 10 கேள்வி அல்லது 5 கேள்விக்கு நீங்க விடை பண்ணணும். போன தடவை 490 பேர் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே சிறப்பு. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம 1300 பேர் பக்கம் இருக்கிறோம். ஒரு 500 பேர் பண்ணிட்டோம். இது புதுசா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் பழக்கமா இருக்கு, டைம் எடுக்கும். ஒரு நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் தயாராகிக்கோங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதுல சர்டிபிகேட்ல மார்க்ஸ் வரும். சரிங்களா? அது இப்போ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு உங்களுக்கு பழகுற வரைக்கும் விட்டுருவாங்க. ஒரு மாசத்துக்கு பெருசா அதை கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப நீங்க இப்பவே அதை பண்ணி பழகிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா உங்களுக்கு ஒருத்தர் கோஆர்டினேட்டர் வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? டெய்லியும் உள்ள வந்து வகுப்பு இருக்கிற அன்னைக்கு போல் போடணும். இன்னைக்கு எதுல வந்தீங்க? ஜூம்லயா, யூடியூப்லயா, ஆஃப்டரா வரலையா அப்படிங்கறது முதல் போடணும். 2வது இந்த கிஸ் ப்ரோக்ராம் வந்து வாரத்துல ஒரு முறை மட்டும்தான் அனுப்புவோம். சிம்பிளா தான் இருக்கும் கேள்விகள். ஆனா அந்த 3 வகுப்பையும் நீங்க ப்ராப்பரா அட்டன் பண்ணியிருந்தா தான் கேள்விக்கு பதிலை உங்களால சொல்ல முடியும். அதனால கவனமா அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரு 10 மார்க் வாங்கினவங்க 261 பேர் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல குரூப்பா பிரிச்சு எந்த குரூப் நல்லா செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவோம். இப்ப இருந்தே நீங்க அதுக்கு தயாராகிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நன்றிமா. இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பேச போறேன். வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துக்கோங்க. ஈவினிங் 6 to 7, இதே ஜூம், இதே ஐடி தான். இதே லிங்க் தொட்டிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அதாவது ஆன்மீகம் நம்ம வாழ்க்கையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஆன்மீகத்தில் நீங்க உயர்ந்த நிலை அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு விளக்கத்தை கொடுக்க போறோம். கட்டாயம் அல்ல, வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம நிறைவு பண்ணிக்கலாமா? இந்த 11, 12, 13 நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே 10ஆம் தேதி சாயங்காலமே நீங்க வரலாம். சரிங்களா? 11, 12, 13 நம்ம நேரடி நிகழ்ச்சியை பத்தி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நம்ம இந்த பேட்ச்ல இருந்து வர்றதுக்கு புக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க நேர்ல வரும்போது இந்த பயிற்சியெல்லாம் டைரக்டா உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துருவேன். ஆன்லைன்ல ஒரு அளவுக்கு தான் நம்மளால பண்ண முடியும். இருந்தாலும் பர்ஃபெக்டா பண்றதுக்கு முயற்சி பண்றோம். பட் நேரடியா ஒரு முறை மட்டும் நீங்க இந்த மாசம் வர முடியலைன்னா அடுத்த மாசம் அல்லது அடுத்த மாசமாவது வாங்க. ஒரு முறை வந்துட்டீங்கன்னா இந்த பயிற்சிகளை பர்ஃபெக்டா பண்ண வச்சிருவேன். இங்க நேரா பார்த்து சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டா பண்ண வச்சிடலாம்.
அப்ப உங்களுக்கு பயிற்சி வந்து ஒரு முழு நிறைவா பண்ற மாதிரி ஒரு திருப்தி வந்துடும். அதே மாதிரி இங்க தீட்சை கொடுக்கறப்ப டைரக்டா கொடுப்போம். அதெல்லாம் ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகேம்மா. அம்மா நிறைவு பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா வந்து கால் பயிற்சி பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. சுவாச தியானம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மனுஷன் வந்து மனிதன் செய்ய வேண்டிய செயல்கள்ல முதல் செயல் தியானம் தான். தவம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க. நிறைய வந்து கால் பயிற்சியோட பலன்கள் நிறைய சொன்னாங்க. நம்ம கண்களை மூடி நம்ம உறுப்புகளோடு பேசிக்கிட்டே இந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடியது இந்த கணுக்கால் செய்யறது நிறைய இது வந்து இதெல்லாம் நேரம் கருதி ஒரு சில இதை மட்டும் சொல்லியிருந்தேன். வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம், அப்புறம் வந்து பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியா போயிடும் இந்த கால் பயிற்சி செய்யறதுனால அப்படின்னு சொன்னாங்க. மிக்க நன்றி ஐயா. இவ்வாறு இந்த சிறப்பான ஒரு சிந்தனை வழி நமக்கு வழங்கிய இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை மனதில் கொண்டு வந்து அவர் உருவத்தை மனதில் கொண்டு வந்து நினைத்து நாம் அனைவரும் வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து. கிறிஸ்டியம்மா. அம்மா பாடலாங்களாம்மா? பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் உலக நல வேள்வி, இறைவணக்கம், குருவணக்கம் மற்றும் உலக நல வாழ்த்து பாடிய அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய மதிய நேர ஆனந்த யோக பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை சாதனை மார்க்க இறை தொண்டர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.